पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। नारायण नारायण नारायण। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம் முதல் பிரகரணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பிரமாண பிரகரணம். அதில் ரெண்டாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வித்வத் சந்நியாச நிரூபணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்று முடிக்கும் போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமானது ஹைலைட் பண்ணிக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். லாஸ்ட் முடிக்கும் போது யதா விவிதிஷா சந்நியாசினா தத்வஜானாய சிரவணாதீனி சம்பாதனீயானி அதற்கு வந்திருக்கோம். விவிதிஷா சந்நியாசம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்துவ ஞானத்தை பலனாக உடையது. தத்துவ ஞானம் அப்படின்னோட உடனே நம்ம என்ன பண்றோம், ஞானத்துக்கே பெறக்கூடாது, சப்த ஞானம் பரோக்ஷம் அப்படின்னு பேர். அப்போ சந்நியாசம் எடுத்துட்டு ஒரு பரோட்ச ஞானத்தை அடையிறதுக்கு ஒரு குருநாதர்கிட்ட இருந்து வேற ஏதாவது வேலை இருக்கா சுவாமி அப்படின்னா, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியமா இருக்கிற மெத்தட் வந்து இன்னும் நார்த் இந்தியால இருக்கு. இன்ஸ்டிடியூஷன் வேதாந்தம், இன்ஸ்டிடியூஷன் சந்நியாசம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷங்கள்ல இப்போ சமீபத்துல ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நார்த் இந்தியால நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு தான் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இங்க வந்து நமக்கு என்ன தெரியல, நமக்கு சவுத் இந்தியால பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மாதிரி ஒரு இதே தெரியல. தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா யாராவது இன்ஸ்டிடியூஷன் இருக்கு அப்படின்னு கேட்டு பாத்தீங்க அப்படின்னா
ராமகிருஷ்ண தப்போவனம்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண மடம் சென்னையில் இருக்கிறது, அவங்களோட பிரான்ச்சஸ் இருக்கு. அப்புறம் சின்மயானந்த மிஷன் இருக்கு. அப்புறம் தயானந்தா மிஷனோட இது இருக்கும். வேற ஏதாவது இருக்க ஆசிரமங்கள் அப்படின்னு கேட்டா வேற எதுவுமே வேதாந்தம் சொல்லித்தர மாதிரியான ஆசிரமங்கள் நமக்கு எதுவுமே இல்லை. தேனி ஆசிரமம் இருக்கு. இப்ப இங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு நியூ ட்ரெடிஷனலா தான் போயிட்டு இருக்கோம். இல்லைய ஒரு பாரம்பரியமான ஒரு ட்ரெடிஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லை. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா பேஸ்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உபனிஷத்துல என்ன இருக்கோ இதை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு சந்நியாசம் எடுத்துக்கிட்டு அவனோட வேலை எதுக்கு சந்நியாசம் எடுக்கிறான் அப்படின்னா, சந்நியாசம் எடுக்கிறத இப்போ உங்களுக்கு ஃபேஸ் பண்றீங்க. டெய்லி ஒவ்வொருத்தரும் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்கிட்ட பேசும்போது சொல்றீங்க, சாமி எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த கிளாஸ்க்கு இன்னைக்கு வரல, நாளைக்கு வர அப்படின்னு. இப்போ நாத பிரம்மத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என் பக்கத்தில் இருக்கார் நாத பிரம்மமா இருக்கட்டும், என்னோட சிஷியர்கள் 2-3 பேர் இருக்காங்க. ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த தடையுமே இல்லை. ஒரு கிளாஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வராமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை. அப்ப சந்நியாசத்தோட முக்கியமான பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமஹம்ச சந்நியாசத்தோட முக்கியமான பர்பஸ் விவிதிஷான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே சிரவணத்தை பண்றதுக்காக மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம். வேற எந்த வேலையும் இல்லை. ஆனா இப்ப போய் நீங்க எங்கேயாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சு வச்சு அதுக்கு ஒரு பொறுப்புகளை கொடுத்து ஒரு இதை பண்ணுவாங்க. கிளாஸே நடக்கிறது இல்லை. எந்த ஆசிரமங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமங்கள்ல கிளாஸ் இல்லை. கிளாஸ் இருந்தா தானே. ராமகிருஷ்ண தப்போவனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய இன்ஸ்டிடியூஷன் அது. அங்க வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளாஸ் இல்லை. ராமகிருஷ்ண மடத்துல இருந்து, சென்னை மடத்துல இருந்து என்னை பாக்குறதுக்கு ஒரு சுவாமி வருவார். நான் சொல்றது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி, 2017 முன்னாடி நான் அங்கே கோர்ஸ் எடுத்துட்டு இருக்கும்போது வேற ஒரு கோர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்போ இதுக்கு முன்னாடி கோர்ஸ். அப்போ வந்து அந்த சுவாமி வந்து என்னை பார்க்க வருவார். அவர் வந்து படிக்க வர்றது எங்க வருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மடத்துல இருந்து வாரத்துக்கு ஒரு நாள் காஞ்சிபுரம் வந்து பாடம் படிக்கிறதுக்கு வருவார். வாரத்துக்கு ஒரு நாள் சொல்லாம, மடத்துல இருக்கிறவங்களுக்கு நான் வெளியில போய் படிக்க போறேன்னு சொல்லாம, நான் வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காலையில இருந்து 2 கிளாஸ் 3 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு என்ன பண்ணுவார், திரும்ப போயிடுவார். யாருக்கும் தெரியவே தெரியாது அவர் படிக்க தான் வராருன்னே தெரியாது. ஏங்க மடத்துல யாரும் இல்லையா பாடம் படிச்சு கொடுக்கறதுக்கு, நித்திய சுவாத்தியாயம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமகிருஷ்ண மடம் இவ்வளவு புஸ்தகங்கள் போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. நீங்க போய் கேட்டீங்க அப்படின்னா நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லை. இவ்வளவு பெரிய மடம் இல்லை. இப்ப காஞ்சி மடத்துல போய் எங்கேயாவது சுவாத்தியாயம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா காஞ்சி மடத்துலயும் இல்லை. சிங்கேரி மடத்துல போய் கேட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சுவாமியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 வருஷமா அங்கேயே தான் இருக்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா சிங்கேரி சம்பிரதாயம் இல்லாம அங்கேயே வேற ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு பண்டிதர்கிட்ட பாடம் படிச்சுட்டு இருக்க. நல்லா தெரிஞ்சுக்க, சங்கர சம்பிரதாயம் இல்லாம கோலே நரசிங்கப்பூர் சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்கு. அதை சொல்லி கொடுக்குற ஒருத்தர் அங்க இருந்துகிட்டு ஒரு பண்டிதர், அவர்கிட்ட இந்த சுவாமி போய் பாடம் படிச்சுட்டு இருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சிங்கேரியிலையும் பாடம் இல்லை. இப்போ ஒரு சன்னியாசம் எடுத்தவன் என்ன பண்ணுவான், பாடம் படிக்கணும், எங்க போகணும், எங்க போக வேண்டியது யோசிப்பாரு. இதே நீங்க ரிஷிகேஷ்ல போய் நின்னீங்க அப்படின்னா இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நான் இருக்கும் போதே, நான் சொல்றது 16 வருஷங்களுக்கு முன்னாடி, 2020 வருஷம் ஆயிடுச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேர் மட்டும்தான் ரிஷிகேஷ்ல இருக்கிற சாதுக்கள். எவ்வளவு பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷிகேஷ்ல குறைஞ்சபட்சம் நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு 50,000 ஆசிரமங்கள் இருக்கும். எவ்வளோ? 50,000 ஆசிரமம் ரிஷிகேஷ்ல மட்டும். ஹரித்வார்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமங்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 2 லட்சம் ஆசிரமம் இருக்கும். சாதுக்கள் அப்படின்னா ரிஷிகேஷ்ல இருக்கிற சாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் சாதுக்கள் இருப்பாங்க. 5 லட்சம் சாதுக்கள். படிக்கிறவங்க எவ்வளோ, பாடம் எடுக்கிற இடம் எவ்வளோனா 2 ஆச்சாரியர்கள் மட்டும் பாடம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 2 ஆச்சாரியர் பிரஸ்தானத்திரையும் பாடம் படிச்சு கொடுக்குறாரு. அப்ப எங்க ஆச்சாரியர்கிட்ட ஒரு 50 பேர் படிப்போம், இன்னொரு ஆச்சாரியர்கிட்ட ஒரு 50 பேர், மொத்தம் 100 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்பவும் அந்த 2 ஆச்சாரியார் தான் இப்பவும் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப என்னோட ஆச்சாரியரும் பாடம் எடுத்துட்டு இருக்கார். திவ்யானந்த சுவாமின்னு ஒருத்தர், அவர் மடாதிபதியா கைலாஷ் ஆசிரமத்துக்கு மடாதிபதியாய் அங்க பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. 2 பேர் தான் இன்னும் போயிட்டு இருக்கு. ஹரித்வாரில் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் சாதுக்கள் இருப்பாங்க. ஒரு 2 லட்சம் ஆசிரமங்கள் இருக்கும்.
ஆனா வந்து பாத்தீங்கன்னா அங்க பாடம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 இடத்துல நடக்கும். பிரசித்தமா நடக்கிறது 1-2 இடம் மட்டும்தான். அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 சாதி 200 சாதுக்கள் தான் படிப்பாங்க, வேற யாரும் பாடம் படிக்கிறது இல்லை. அப்ப இப்போதைக்கு நம்ம எதையாவது பேச முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்கு, சின்மயா மிஷன்ல கோர்ஸ் ரெகுலரா பண்றாங்க. தயானந்தா ஆசிரமத்துல வந்து இப்போ கோர்ஸ் நிப்பாட்டிட்டாங்க. சின்மயா மிஷன் தான் இப்போ வந்து ரெகுலரா கோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராமகிருஷ்ண மடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் கோர்ஸ்ன்றது அவங்க ரொம்ப அவங்க லிட்ரேச்சர் தான் படிப்பாங்களோடைய, மற்றபடி இந்த வேதாந்தம் வந்து நல்ல ஆச்சாரியார் அந்த அந்த இடத்துக்கு வந்தாருன்னா அவரோட இன்ட்ரெஸ்ட்னால ஒரு 5 உபனிஷத்தை எடுப்பாங்க. மீதி எல்லாம் விவேகானந்தா லிட்ரேச்சர்ஸ் மட்டும்தான் படிப்பாங்க, உபனிஷத்தை படிக்க மாட்டாங்க. நல்ல ஆச்சாரியார் கோர்ஸ்ல வந்து சேர்ந்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்டோட என்ன பண்ணுவார், சாதுக்களுக்கு கொஞ்சம் நல்ல, அது 2.5 வருஷம் கோர்ஸ்க்குள்ளார தான், 2 வருஷம் கோர்ஸ் 2.5 வருஷம் கோர்ஸ் தான். அப்ப இப்ப நிலைமை வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ எங்கேயாவது சுவாத்தியாயம் போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கிற சூழ்நிலை இப்ப போயிட்டு. ஆனா சந்நியாசத்தோட பர்பஸ் என்ன சாஸ்திரம் சொல்லுது, சரஸ்வதி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி, அப்புறம் வந்து தீர்த்த, பாரதி, புரி, மொத்தம் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கேரி மடத்தோட டைட்டில், 4 டைட்டில். சரஸ்வதி பரமஹம்சானந்த சரஸ்வதி, அதுக்கப்புறம் புரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீர்த்த, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாரதி. ஆமா, 4 சன்னியாசங்களும் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிருங்கேரி மடத்தோட 4 சன்னியாசங்களுமே என்னன்னா பரமஹம்ச சன்னியாசிகள். பரமஹம்ச சன்னியாசிகள் என்ன அர்த்தம், இந்த சுவாத்தியாயத்திலேயே இருக்கிறவங்க. ஆனா சுவாத்தியாயத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, வீட்டுல இருந்துகிட்டு என்னால ஃபுல் டைம் வந்து பண்ண முடியல, அப்ப நான் சன்னியாசம் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன், ஃபுல் டைம் வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ் ஆகி சிரவணத்தையே பண்றேன் அப்படின்னு வர்றதுதான். அப்ப பரமஹம்ச இந்த விவிதிஷா சன்னியாசத்தோட முக்கியமான பலன் எது அப்படின்னா சாஸ்திர அத்தியனம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஆமா, இதுல பரம்பரை இப்ப நிறைய மாறி போச்சு இல்லை. இப்ப வந்து நானும் இப்ப தீட்சை ஒரு 7-8 பேர் கொடுத்துருக்கேன். நானும் சரஸ்வதி தான், என்னோட சரஸ்வதி நாமத்தை இவங்களுக்கு கொடுக்குறேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க பாரதி, புரியெல்லாம் அங்கங்க இருப்பாங்க. அவங்கவுங்க சன்னியாசம் பரம்பரை போயிட்டே இருக்கு, இந்த காலமா பரம்பரை போயிட்டே இருக்கு. பாரதி தீர்த்த ஒவ்வொருத்தர் இப்ப இங்க சந்திரசேகர இந்திர சரஸ்வதின்னு கொடுக்குறாங்க. நம்ம காஞ்சி மடத்துல விஜயேந்திர சரஸ்வதி, இது மாதிரி இந்திர சரஸ்வதின்னு டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்திர சரஸ்வதி வேற எங்கேயுமே இல்லை, காஞ்சி மடத்தோட ட்ரெடிஷன் மட்டும்தான் இருக்கிறது. மற்றபடி சரஸ்வதி தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அப்ப ததா வித்வத் சன்னியாசினாபி, அப்ப இதுக்கப்புறம் வித்வத் சன்னியாசியோட பிரயோஜனம் என்ன அப்படின்னா, வித்வத் சன்னியாசியோட முக்கியமான இதே ஜீவன் முக்தையே முக்கியமானது. அப்ப ஜீவன் முக்திக்காக வித்வத் சன்னியாசி என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஏற்கனவே விவிதிஷா வாங்கும் போதே விவகாரத்தை விட்டுருப்பான், எல்லா விவகாரத்தையும் விட்டுட்டு சுவாத்தியாயத்துல இருப்பான். அப்புறம் வித்வத் சன்னியாசி ஆகிறவன் என்ன பண்ணுவான், பாடம் படிச்சு முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் ஏகாந்தத்துக்கு போய் மனனத்தையும் நிதித்தியாசனையும் பண்றதுக்காக தன்னை என்ன பண்ணிக்கிறான், குவாரண்டைன் பண்ணிக்கிற மாதிரி தன்னை வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஏகாந்தத்துக்கு போயிடறான். அப்ப எதுக்காக, ஜீவன் முக்திக்காக. எப்படி ரமண பகவான் வந்தாரோ, தாயுமான சுவாமிகள் வந்தாரோ, சதாசிவ பிரம்மேந்திரர் போனாரோ, அதே மாதிரி சந்திரசேகர பாரதி சுவாமிகள் போனாரோ, இது மாதிரி நிறைய பெரியவங்க இருக்காங்க. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில இருந்து ஜீவன் முக்திக்காக விலகி நிக்கிறது. விலகி நின்று என்ன பண்ணுவாங்க, மனனம் பண்ணுவாங்க, நிதித்தியாசனத்தை பண்ணுவாங்க. அப்போ அந்த நிதித்தியாசனத்துல ப்ராசஸ் என்ன சுவாமி, மனன நிதித்தியாசனத்துல முக்கியமான ப்ராசஸ் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, மனோநாச வாசனாக்ஷயம் சம்பாதனீயானி. மனோநாசம் வாசனாக்ஷயம் அப்படின்றத 2 சம்பாதிச்சாதான் ஜீவன் முக்தி அப்படின்றது நிர்விகல்ப சமாதி மூலமா பிராப்தியாகும். இவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி இப்போ நமக்கு ஏதாவது ஷார்ட்கட் ஏதாவது இருக்கா அப்படின்னா, மோட்ச மார்க்கத்துல ஷார்ட்கட்லாம் எதுவும் இல்லைங்க. ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சிருங்கேரி மடத்துல இருந்து ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பழக்கம் உண்டு. நல்ல அம்மா, ரொம்ப அருமையான அம்மா, தங்கம்னா தங்கம். அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இப்போ வந்து என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் சன்னியாசி, உங்களுக்குலாம் வேற ரூல். அவங்க பேசும்போது என்கிட்ட ரொம்ப செல்லமா சொல்லுவாங்க, உங்களுக்கெல்லாம் நீங்களாம் சன்னியாசி, உங்களுக்கெல்லாம் வேற ரூல், நாங்கெல்லாம் கிரகஸ்தர், எங்களுக்கெல்லாம் வேற ரூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரிலாம் எங்கேயுமே இல்லைங்களே.
உபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தருக்கு மோட்ச மார்க்கம் தனி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா அடைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் சன்னியாசிகளுக்கு மட்டும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை அடையணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னா அது மாதிரிலாம் எந்த மெத்தடுமே இல்லைங்க. மோட்சம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாத்து தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதனால்தான் நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கிரமமா பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், அதுக்கப்புறம் சன்னியாசத்துக்கு வர்றது, பக்குவப்படுத்த அடுத்துக்கு போறது. நான் கிரகஸ்தாசிரமத்திலேயே இருந்துகிட்டு நிவிற்த்தியில சம்பாதிக்கக்கூடியதை எனக்கு சம்பாதிக்கணும்னா முடியாது. அப்ப பிரவிற்த்தியில இருந்து என்ன சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விதிவிலக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. முண்டக்க உபனிஷத்தோட மந்திரம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல. முண்டக்க உபனிஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போன இதுலயா பேஜ் நம்பர் 35லயே பாருங்க. பேஜ் நம்பர் 35ல நடுவுல இருக்கிறதே நான் ஒன்று சொல்லியிருந்தேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 2வது கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, முதல் கிளாஸ்லயே. ஞான மாத்திரே யத்யபி சர்வ ஆசிரமீனாம் அதிகாரா இருக்கா, மேலேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஞான மாத்திரே அப்படின்னா சப்த ஞானத்தை அடையிறதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் அடைஞ்சிடலாம், நல்லா தெரிஞ்சுக்க. அப்போ உங்களை எல்லாத்தையும் நான் வச்சு பாடம் எடுக்கிறதோட தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஜீவன் முக்தி கொடுக்கறதுக்காக இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பாடம் எடுக்கல, மனசுல நல்லா புரிஞ்சுங்க. அப்ப இப்போ நீங்க பண்ண வேண்டிய ஒரே காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திர ஞானத்தை பிரஸ்தானத்திரயத்தை ஒரு கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்கும். அப்ப டைம் அதிகமா எடுத்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், கிரகஸ்தாசிரமத்துல பதிபத்தினியா இருந்துகிட்டே வந்து பாத்தீங்கன்னா, இப்ப எத்தனை பேர் ஜோடியா உட்காந்து பாடம் படிக்கிறீங்க? சித்ராமா அவங்க ஹஸ்பண்டோட, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் அவங்க ஒய்ஃபோட, அப்புறம் குருமூர்த்தி சார் அவங்க ஒய்ஃபோட எல்லாம் ஜோடியா உட்காந்து பாடம் படிக்கிறீங்களே, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? நல்லா பாடம் படிக்கலாம்ல. பாடம் படிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. இன்னும் நிறைய ஸ்திரீகள்லாம் பாடம் படிக்கிறீங்களா, ஏதாவது பிரச்சனை இருக்கா? பாடம் படிக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்ப பிரம்மச்சாரியா இருக்கலாம், கிரகஸ்தனா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், வானப்பிரஸ்தனா இருக்கலாம், சன்னியாசியா இருக்கலாம், எல்லாத்துக்கும் என்னது ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தடையும் இல்லை. இத மனசுல எப்பவுமே நல்லா வச்சுங்க. ஞானத்துல தடை இல்லை. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, ததாபி அது மாதிரி இருந்தாலும் கூட சந்நியாச நிஷ்டா ஏவ பிரம்ம வித்யா மோட்ச சாதனம் ந கர்ம சகிதா இது. அப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான்ல நிக்கிறது. இந்த தான்ல நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச ஸ்வரூபம். நேர்த்தி பண்ணணும், எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்துல நேர்த்தி இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க, சிரவணத்துல நேர்த்தி இல்லை. இப்ப நீங்க உங்களை யாரும் நான் வந்து எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணுங்க, நான் என்னைக்காவது உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அது மாதிரி? உங்கள்கிட்ட என்னைக்காவது நான் அது மாதிரி நேர்த்தி பண்ணுங்க ஜி அப்படின்னு நான் சொல்லுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா யார்கிட்டையும் நான் நேர்த்தி பண்ணுங்கன்ற சொல்றது இல்லவே இல்லை. அதே நேரத்துல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒருத்தன பாடம் கேளுங்க. கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிறவங்க, கொஞ்சம் புத்திசாலிகளா இருக்கிறவங்க நிறைய நம்ம கிளாஸ்ல நிறைய பேர் இருக்காங்க, ஏற்கனவே கொஞ்சம் சம்ஸ்காரம் இருக்கிறவங்க. அவங்கள்ட்ட நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்பேர் பண்ணுங்க ஜி, கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப 2 காரியத்தை நீங்க இப்ப பண்ண முடியும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் பண்றவங்க சிரவணம் மட்டும் பண்ணுங்க, முடிஞ்ச அளவு கிரகணம் பண்ணுங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் வேற டெக்ஸ்ட் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கீதால எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த கொட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே பண்ணிப்பாரு. அப்ப இந்த 2 காரியத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா யாரு வேணாலும் கொஞ்சம் புத்திசாலிகளா இருந்தா பண்ணிக்கலாம். அதுக்காக இப்ப 70-80 பேரை வச்சு பாடம் எடுக்கிறேன்னா அதுக்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான். ஆனா ஜீவன் முக்திக்கு அப்படி இல்லை. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீதால படிக்கும் போதே பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா. ஞானவான் அப்படின்ற வார்த்தை இருக்கு. ஞானத்தை உடையவன் அநேக ஜென்மங்கள்ல முடிவுல வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் சர்வம் பிரம்மமயம், சர்வம் வாசுதேவமயம் அப்படின்னு அறிகின்றான் அப்படின்னு. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு ஞானத்தை அடைஞ்சதுக்கு பிறகு ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய அந்த முக்தியை அடையிறது வந்து பாத்தீங்கன்னா கேப் இருக்கு. இதைதான் இன்ஸ்டிடியூஷன் தப்பு சொல்லுது. இந்த இடத்துலதான் அவங்க ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க. ஞானமே வந்து பாத்தீங்கன்னா ஞானாதேவத்து கைவல்யம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பரோட்ச ஞானம் அபரோக்ஷம்ன்றத ஒத்துக்காம வெறும் வந்து பாத்தீங்கன்னா பரோட்ச ஞானத்தையே வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்னு சொல்லும் போது ரொம்ப எல்லாத்துக்கும் ஜிகுன்னு நம்ம ஆயிடுது.
வீட்டுல இருந்துகிட்டே நம்ம எல்லாமே கேட்டு ஞானத்தையும் மோட்சத்தையும் அடைஞ்சிடலாம் அப்படின்னு பலகீனங்களோட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஞானத்தை அடைஞ்சு நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அப்படி இல்லை. அதனாலதான் முண்டக்கோபனிஷத்தோட அவதாரிகா பாஷ்யம் தெளிவா சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் முக்திக்கு தான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சந்நியாசம் எடுக்கணும். ஈஷாவாசிய உபனிஷத்துல முதல் மந்திரமே கூட பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையை சொல்லும் போது இதுதான் சொல்லுது. சிரவணத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஆனா கம்பேர் ஸ்டடிஸ் கூட நீங்க பண்ணிக்கலாம். கம்பேர் ஸ்டடிஸ் பண்றது கூட பிரச்சனையே இல்லை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் உட்கார்ந்து பண்ணிக்கலாம். யாரும் தப்பே சொல்ல மாட்டாங்க. அது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லதும் கூட. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் கம்பேர் பண்றதுக்கு? யாரையும் தேடி போவேனா? நல்லா பாத்தீங்க அப்படின்னா இந்த புக்கு அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சு இப்படி அப்படின்னு 2 பேரோட ஷேரிங் பாத்தீங்கன்னா ஈஸியா நடந்துரும். அப்போ பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இருந்து மனனம் பண்றது கூட பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் கம்பேர் ஸ்டடி வரைக்கும். அதுக்கப்புறம் வாஸ்தவத்துல மனனத்திலே அடுத்த ஸ்டெப் போயிட்டீங்கன்னா நீயும் பொய் நானும் பொய் அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். நேத்தி நான் பார்க்கறதெல்லாம் பொய், வெறும் தோற்ற மாத்திரம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ன்றதே பாத்தீங்கன்னா தோற்ற மாத்திரமா. அப்போ பாத்தீங்கன்னா குடுத்தனம் நடத்த முடியுமா? அப்படின்னா முடியும். இப்ப இதுதான் விஷயம். அப்போ நேத்தி பண்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஆத்ம நிஷ்டைக்கு போற வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னா சந்நியாச நிஷ்டையினால மட்டும்தான் முடியும். அப்போ இதை பாத்தீங்கன்னா சுவாமி இது வித்யாரண்ய சுவாமி சொல்றாரு அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. 12வது சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12வது சாப்டர்ல சொல்லும் போதே 35 குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா சமய பக்த பிரியா அப்படின்னு ஸ்லோகங்கள் வரிசையா இருக்கு. சச்சமே பிரியக அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 13வது ஸ்லோகத்துல இருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் ஒரு 35 குவாலிட்டிஸ் பாத்தீங்கன்னா நிர்குண தியானம் பண்றவங்களுக்கு நிர்குண உபாசனைன்னு பேரு. சகுண உபாசனை இல்ல, நிர்குண உபாசனை பண்றவங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்றதுல நீங்க 12வது சாப்டர் 13வது ஸ்லோகத்துல இருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிறத எடுத்து படிச்சீங்கன்னா நல்லா எல்லா குவாலிட்டியும் வந்துடும். அதுதான் சன்னியாசிகளுக்கான இது. நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா நிர்குண தியானம் பண்ணணும் அப்படின்னா அப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். இப்ப சன்னியாசியா இருக்கிறவன் என்ன பண்ண முடியும்? நான் சன்னியாசியா இருக்கேன் அப்படின்னா நான் கூட இப்ப பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துக்கு போக முடியாது. நேத்தி இப்ப நான் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பேர் ஸ்டடிஸ் தான் பண்ணிட்டு இருப்பேன் ஒழிய நேத்தி பண்ண மாட்டேன். பண்ணுனா காரியம் பண்ண முடியாது, பாடம் எடுக்கிறது கூட முடியாது. இருக்கிறது ஒரு காரியம் அது மட்டும்தான் வச்சிருக்கோம், வேற எந்த பிசினஸும் எதுவும் இல்லை. அப்போ அது கூட பண்ண முடியாது. அப்போ நேத்தி நான் மனசுக்குள்ளார இருக்கிற விற்த்திகளை நான் பண்ண ஆரம்பிச்சு நான் முனிவன் ஆகிறேன் அப்படின்னா சர்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு வேற எந்த கர்த்தவியங்களும் இருக்கக்கூடாது. அப்ப எல்லா கர்மங்களையும் விட்டுட்டு ஒரே கர்மாதான், வெறும் சர்வத்தையும் விட்டுட்டு நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போறோம். அப்போ நல்ல விபாகம் பண்ணி வச்சுங்க. கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு ஸ்தூல மனனம் வரைக்கும் தான் பண்ண முடியும், கம்பேர் ஸ்டடிஸ் வரைக்கும் தான் போக முடியும். இப்ப நிறைய பண்டிதர்கள்லாம் பார்க்கலாம், ப்ரொஃபசர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, கிரகஸ்தர்களா இருப்பாங்க. அப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா நல்ல பண்டிதர்களா இருப்பாங்கல்ல. அப்ப கிரகஸ்தாசிரமத்துல இருந்துட்டு என்ன பண்ணலாம், நல்ல பாண்டித்யத்தை அடைஞ்சிடலாம். நிறைய இருக்காங்க. இப்ப நீங்க சம்ஸ்கிருத யூனிவர்சிட்டியில பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா இருக்கிறது குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 யூனிவர்சிட்டி இருக்கும். நான் பாத்தீங்கன்னா ஒரு கேம்ப் ஒன்று பண்ணோம். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று பண்ணோம், கேண்ட் பிலாசபியும் அத்வைத பிலாசபிக்கும் இதான். அப்ப பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 300 பிலாசபர்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர்ஸ் நாங்க கூப்பிட்டு இருந்தோம். எவ்வளவு பேரு? இந்தியால இருந்து மொத்தமா ஒரு 300 பேரை கூப்பிட்டு ரிஷிகேஷ். அப்ப பாத்தீங்கன்னா 300 பேரும் சன்னியாசிகளே இல்லை. 300 பேருமே பாத்தீங்க அப்படின்னா அத்வைத பிலாசபியில பாத்தீங்கன்னா டாக்டரேட் வாங்கினவங்க, எல்லா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா இருக்கவங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஹெச்ஓடியா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ஏகப்பட்ட பேர் அப்ப என்ன தெரியுது அப்படின்னா நீங்க பண்டிதர் ஆகலாம், ப்ரொஃபஸர் ஆகலாம், எங்க சப்த அர்த்தத்தை புரிஞ்சு நல்லா மாஸ்டரும் பண்ணிக்கலாம். ஆனா அனுபூதிக்கு போகணும் அப்படின்னா சந்நியாசத்தினால மட்டும்தான் முடியும். மனோநாசம் வாசனாட்சயம் இது. அப்போ நீங்க யாராவது எனக்கு போன் பண்ணி சுவாமி எங்களால முடியாதா அப்படின்னு கேட்டா அப்ப நீங்க தப்பு பண்றீங்க, புரிதல்ல சரியா இல்லைன்னு அர்த்தம்.
அப்ப உங்களோட லிமிட்டேஷன் என்ன பண்ணிக்கணும், இப்ப நல்லா தெளிவா வச்சுங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா சித்திம் பிராப்தோ அப்படின்ற வார்த்தையை வந்து 50வது ஸ்லோகத்தை 18:50 வந்து ஆச்சாரியர் சொன்னார். சித்தியை அடையணும், முதல்ல வந்து மனசோட சமநிலை அடையணும், அதான் சித்தி. கர்மயோகத்தை நல்லா பண்ணிக்கிட்டே கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, இந்த சுவாத்தியாயத்தையும் பண்ணிக்கிட்டு கர்மயோகத்தையும் பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த ரெண்டுத்தையும் பண்ணிக்கிட்டே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு உபாசனையை வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமா நிஷ்காமிய கர்மமா ஒரு ஓங்கார உபாசனையை வச்சுக்கிட்டே வாங்க. அப்ப நிஷ்காமியமா ஓங்கார உபாசனை நம்ம பண்ற எல்லாத்தையும் பஞ்சமகா யஜ்ஞங்களை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் பண்ணிக்கிட்டு அது ஈஸ்வரார்ப்பணமா அப்புறம் சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டே வாங்க. அது பாட்டுக்கு பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில இது பண்ணுவார். கீதால சொல்லும் போது என்ன பண்றாரு அப்படின்னா 4வது சாப்டர்ல 6வது சாப்டர்ல சொல்லும் போது அநேக ஜென்ம சம்பிராப்தக ததோயாதி பராம் கதிம் அப்படின்ற அநேக ஜென்ம சம்பிராப்தக. அப்ப யாராவது தலையில வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு நடக்க மாட்டேங்குது சுவாமி, நீங்க ஏதாவது ஷார்ட்கட் பண்ணுங்க அப்படின்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் படிக்கிறத வந்து பாத்தீங்கன்னா 4th கிளாஸ்ல வச்சிடலாமா, பிஹெச்டி கொண்டு வந்து பாத்தீங்கன்னா 6th வச்சிடலாமா, பிஹெச்டி ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏதாவது பண்ண முடியுமா? நம்ம ஒரு எம்டியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10th படிச்சாலும் போதும் எம்டி பண்ணலாம் அப்படின்னு வச்சிடலாமா? எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. ஆடிட்டிங் படிக்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸி ஆக்கிடலாமா? ஏதாவது பண்ண முடியுமா? இப்ப நம்மளால யோசிச்சு பாருங்க, நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா? கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா 12th படிச்சு கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஜி வாங்கி அதுக்கப்புறம் பிஜி பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஒரு டாக்டரேட்டு போய் இல்லைன்னா அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பாக தானே போகிறோம். எதையாவது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 6th படிக்கும் போது ஒரு எம்பிபிஎஸ் ஆக்கி விட்டுறலாம்ல, எல்லாத்துக்கும் ஒரு டாக்டர் ஆக்கிட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு பண்ண முடியாது இல்லை. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக வேண்டியிருக்கோ, புத்தி பக்குவம் வரதான் ஒவ்வொன்று நம்ம அடைய வேண்டியிருக்கோம். சேம் இங்க வந்து மட்டும் நம்ம என்ன பண்றோம், ஒரு டிகிரி படிக்கிறதுக்கு நம்ம எத்தனை வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஒரு மாஸ்டர் டிகிரி பண்றதுக்கு எவ்வளவு பண்ணியிருக்கோம், ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்றதுக்கு எவ்வளவு பண்ணியிருக்கோம், 12 வருஷம் பிளஸ் 4 வருஷம் 5 வருஷம். யோசிச்சு பார்த்தா பயமா இருக்குல்ல. 12 ஒரு 3 15 வருஷம் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிக்கிறது. அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி முடிக்கணும்னா 17 வருஷம் ஒரு மாஸ்டர் டிகிரி பண்றது. ஐயோ இப்பெல்லாம் எம்டி முடிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு சொல்லுது, சாமி எம்பிபிஎஸ்ல மரியாதையே இல்லை சாமி அப்படின்னு. மரியாதையே இல்லை, ஆமா ஒரு எம்டி இருந்தாலும் சாமி ஓரளவு மரியாதை அப்படின்னு. எம்டி வாங்கினது கூட மரியாதை இல்லை சாமி. எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ் எங்கேயாவது போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதையாவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஏதாவது வாங்கிட்டு வந்ததுதான் சாமி மரியாதை அப்படின்னு. எப்போ படிச்சு எப்பங்க முடிப்பீங்கன்னா 30 வயசு ஆயிடுது. மெடிக்கல்ல போறவங்களுக்கு எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆகிறதுக்கு 28-30 வயசு ஆயிடுது. படிப்புலயே போயிடுது. எம்பிபிஎஸ் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் படிக்கிறான். என்னங்க அநியாயமா இருக்கு. அப்ப இவ்வளவு வருஷங்கள் நம்ம கொடுக்கற மாதிரியே மோட்சத்துக்கு நம்ம எவ்வளவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆரம்பிச்சிருக்கோம், பார்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா எங்கேயா படிப்பை பார்ட் டைமா வச்சிருக்கோமா, ஃபுல் டைம் 12 வருஷம் அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ டைமு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவாலிட்டி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமிட் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இப்போ தான் ஆரம்பிச்சோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நியமத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடிட்டிங் படிக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், சினிமா அது இது எதுவுமே போக முடியாது, ரொம்ப கஷ்டம். எம்டி படிக்கிறவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஐஐடி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தரையும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ டெடிக்கேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் தான் அதில் ஜெயிக்க முடியுது. ஒன்று அப்போ கண்டிஷன் வந்துருதா, சரி இதே தாங்க அப்படியே. அப்போ யாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி அப்படின்னு வெந்நீரை கொட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவதியா இதை அடையணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மனசுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாசனைகளை வந்து பார்த்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து இந்த வாசனைகளை பதிச்சு வச்சிருக்கோம். இந்த வாசனைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமீடியட்டா நம்ம ஒரு கோர்ஸ் முடிச்சா போகாது, நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப இந்த சாஸ்திர வாசனைகள் இருக்குல்ல, இப்ப நான் பேசுறதெல்லாம் இப்ப உங்களுக்குள்ளார மெதுவா உள்ள போய் உள்ள இருக்கிற அசாஸ்திரிய வாசனை, தேக வாசனை, லோக வாசனை,
இதெல்லாத்தையும் இந்த சாஸ்திர வாசனை போய் என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணும். இதான் முக்கியமானது. இந்த ரீப்ளேஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அதிகமாகி அதெல்லாம் கம்மியாகும் போது உங்க மனசுக்குள்ளார சதா இயல்பாவே இந்த சிந்தனைகள்லாம் நல்ல நார்மலா வந்து நிவர்த்தியை நோக்கி வந்து வர ஆரம்பிச்சு. அப்ப நீங்க பண்ண வேண்டிய ஒரே காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிபெண்ட்ஸ். ஒவ்வொருத்தரும் நம்ம முந்தின ஜென்மத்துல என்னெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு கால வாசனைகள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா பகவான் சொல்லியிருக்கார். என்னன்னு கேட்டீங்கன்னா 2 ஸ்லோகங்கள்ல சொல்றார். அநேக ஜென்ம சம்பிராப்தக ததோ யாதி பராங்கதியும் பகூனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியது. 2 ஸ்லோகத்துல ஒரு ஜென்மத்துல ஒரு கோர்ஸ் முடிச்சு இவன் முக்தி அடையிடுவான். அது வந்து பாத்தீங்கன்னா சின்மயா மிஷன்ல தயானந்தா மிஷன்லயே போய் வாங்கிக்கலாம். அவங்க வந்து ஒரு பட்டம் கொடுத்துருவாங்க. ஒரு கோர்ஸ் முடிச்சு கான்வெகேஷன் ப்ரோக்ராம் மாதிரி 3 வருஷம் முடிச்சோன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம வித்துன்னு. எதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வேதாத்திரி மகரிஷியில அது சின்ன கோர்ஸ் நினைக்கிறேன். 6 மாச கோர்ஸ்ல எல்லாம் கூட உங்களுக்கு பிரம்ம வித்துன்ற பட்டம்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க அதுல பிரம்ம வித்துன்னு கிடைச்சிரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்காது. மோட்சத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீண்ட காலம் அபியாசம் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ நல்லா புரிஞ்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, விவிதிஷா சந்நியாசம்ன்றது சிரவணத்துக்காக, வித்வத் சந்நியாசம்ன்றது ஜீவன் முக்திக்காக, வாசனாட்சய மனோநாசம் பண்றது. இப்ப இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நார்த் இந்தியால மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் நல்ல சாதுக்களை பாக்குறேன். இங்கேயும் இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் இல்லாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட ஓன் ஐடியால வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்தை முடிக்காம ஏகாந்தத்துக்கு போயிடுறாங்க. எனக்கு தெரியும் கொஞ்சம் சாதுக்கள் இருக்காங்க, நல்ல சாதுக்களா இருந்தாங்க. அப்போ அந்த சாதுக்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னோட அஜ்ஞானத்தோடயே போய் எங்கேயாவது ஒரு மலையடி வாரத்துல போய் உட்கார்ந்துட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? அஜ்ஞானம் போகுமா? போக. ஒரு சாதுவை நான் பார்த்தேன், ரொம்ப நல்ல சாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா யாத்திரை பண்ணிட்டு இருக்கும் போது அவர்கிட்ட நான் போயிருந்தேன். அவருக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. சுவாமி நீங்க வாங்க சுவாமி, என் பக்கத்துல இருந்துங்க, நான் உங்கள்கிட்ட பாடம் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட வந்து பாடம் படிக்க வேணாம், பாடம் படிக்கிறதுனா நீங்க என் இடத்துக்கு வாங்க பாடம் படிக்கலாம் அப்படின்னு. அவர் எங்க வருவாரு? அங்க செட்டில் ஆயிட்டாரு அவரு. அப்போ கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட நான் பேசும்போதெல்லாம் அவரோட அஜ்ஞானம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நல்லா ஸ்பஷ்டமா தெரியும். அஜ்ஞானம்னு என்ன அர்த்தம்? நல்ல ஆளு, நல்ல பெர்சன், நல்ல தபஸ்வி, எல்லாம் ஓகே. ஆனா அந்த புரிதல்ல வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் படிக்காததுனால அவர் பண்ண ஒரு சில விஷயங்கள் அப்படியே இருக்கும். 2-3 பேர் இப்ப கூட ஒருத்தர் ஒரு சுவாமி இருக்காரு, நான் சொல்றது ஒரு சுவாமி இறந்து போயிட்டாரு, இன்னொரு சுவாமி இருக்காரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா சாஸ்திரம் படிக்காம ரொம்ப தபஸ்வி, அற்புதமான பெர்சன், மகா தியாகி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அஜ்ஞானத்தோட இருக்காங்க. அப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, சிரவணம் பண்ணாமையே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இந்த வித்வத் சன்னியாசம் மாதிரியான போகும்போது எங்கேயும் பலன் கிடைக்காம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தப்பான மைண்ட் செட்டப்ல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுவாங்க. அப்ப சிரவணம் பண்ணணும். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இப்போ உங்களுக்கு ஒரே கர்த்தவியம் மனசுல வந்து பாத்தீங்கன்னா மற்றது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சிருங்க. இப்ப நிறைய பேச போறோம், நம்ம மேப் கிடைச்சிரும். நீங்க போறது போய் சேர மேப் கிடைச்சிரும். இங்க இருந்து ஐயோ எப்படி அடையிறது அது அங்க போகும்போது பாத்துப்போம், பக்கத்துல போகும்போது பாத்துக்கலாம். இப்ப நமக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்றதை மட்டும் கவனத்துல வச்சுங்க. இப்ப நம்ம நிறைய படிக்க போறோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேப் தான் இது. அப்ப இப்ப நம்ம எங்க இருக்கோமோ அதை மட்டும் நல்லா புரிஞ்சு. இப்ப நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஈஸ்வரார்ப்பணம், பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு பிரசாத புத்தியோட சர்வ கர்மங்களையும் உங்களால முடிஞ்சதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணிக்கிட்டு பஞ்சமகா யஜ்ஞங்களை பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல ஓங்கார உபாசனை எடுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் முடிஞ்சா பிராணாயாமத்தையும் பண்ணிக்கிட்டு பேசாம டிராவல் பண்ணுங்க. ஒரு 5 வருஷம் டிராவல் பண்ணுங்க. அப்படி என்ன ஆகும்? சாஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா கிரகணம் பண்ணி முடிச்சிங்க அப்படின்னா ஒரு பலம், ஒரு வீரியம் வரும், ஒரு மனநத்துக்கு ஒரு பலம் வரும். கம்பேர் ஸ்டடிஸையும் நல்லா பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் பண்ணுங்க. இந்த ஜென்மத்திலேயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் 60 வயசுல இருக்கீங்களோ பகவான் வந்து உங்களுக்கு 30 வயசு வாழ்க்கை கொடுக்குறாருன்னு வச்சுங்க. 90 வயசுல ஜீவனம் 90 வயசு வரைக்கும் இருக்கு. அப்ப 60 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷம் இருக்கு. 70 வயசுல இருக்கீங்கன்னா 20 வருஷம் இருக்கு. 80 வயசுல இருக்கீங்கன்னா 10 வருஷம் இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு காலம் வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்துக்காக ஃபுல் டைம் இதுலயே கொடுக்கணும், வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன் வைக்க வேணாம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுங்க. இந்த ஜென்மத்துல எல்லாம் நடந்துரும். பகூனாம் ஜென்மனாமந்தே போகணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க புருஷார்த்தம் உங்கள்கிட்ட இருக்கு. என்ன சொல்லியிருக்க அப்படின்னா ரொம்ப தீவிர சம்பேகானாம் ஆசன்னஹா.
நல்லா தீவிரமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இறங்குனீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்திலேயே அதை அடைந்து விடலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாடத்துக்கு வந்துருங்க. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார். சத்யபி அனயோகோ சந்நியாச யோகோ. சத்யபி அனயோகோ சந்நியாச யோகோ. ரெண்டு விதமான சத்யபி, இந்த இரண்டு விதமான சந்நியாசங்கள் இருந்தாலும் கூட, எது விவிதிஷா சந்நியாசம், வித்வத் சந்நியாசம், இந்த இரண்டு சந்நியாசங்கள் இருந்தாலும் கூட இது வந்து பாத்தீங்கன்னா அவாந்தர பேதே அப்படின்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்குள்ளார ஒண்ணு பேதம். ரெண்டும் பரமஹம்ச சந்நியாசம். எப்படி அப்படின்னா பரமஹம்சத்வ ஆகாரேன ஏகீகிருத்திய பரமஹம்ச சந்நியாசம் அப்படின்றதுலதான் எது வந்துருது, விவிதிஷாவும் வருது, வித்வத்தும் வருது. பரமஹம்ச சந்நியாசத்துக்கு உள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா ஞான சந்நியாசம். பரமஹம்ச சந்நியாசம்னா என்ன அர்த்தம்? ஞான சந்நியாசம்னு பேர். அவங்களுக்குள்ளாரதான் நம்ம பிரிக்கிறோம், வித்வத் சந்நியாசம், விவிதிஷா சந்நியாசம்னு பிரிச்சுக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுலயும் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல என்ன பார்த்தோம், 4 விதமான சன்னியாசிகளை பார்த்தோம் லைஃப் ஸ்டைல்ல வச்சுக்கிட்டு. குட்டீச்சகன், அதுக்கப்புறம் பகூதகன், அதுக்கப்புறம் ஹம்சன், பரமஹம்சன் அப்படின்னு. அதுல என்னெல்லாம் நீங்க படிச்சீங்களோ அதெல்லாம் தனியா வச்சுக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த பரமஹம்ச சந்நியாசத்திலும் கூட இப்ப நாங்கெல்லாம் பரமஹம்ச சன்னியாசிகள் சதா ஞான அபியாசத்திலேயே இருக்கோம். இப்ப எங்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா என்ன பேதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 விதமான பேதங்கள். சதுர்விதா பிக்ஷவக இதி ஸ்மிருதிசு. 4 விதமான பிக்ஷவக அப்படின்னா பிக்ஷுக்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்காங்க. எங்கன்னா ஸ்மிருதிகளில் சொல்லப்படுகின்றது. அப்ப என்ன அர்த்தம், பரமஹம்ச சந்நியாசிகள்ல 4 வெரைட்டியா பிரிச்சுக்கலாம். அப்ப என்ன அர்த்தம், பரமஹம்ச சந்நியாசின்னு போட்டுக்கிட்டு வித்வத்து விவிதிஷான்னு 2 ஆக்கிடுறீங்க. அப்புறம் அங்கேயும் 4 லைஃப் ஸ்டைல வச்சுக்கிட்டு 4 விதமான சந்நியாசம் அங்கேயும் வந்துடும். குடீச்சகன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பகூதகன், அதுக்கப்புறம் ஹம்சன், பரமஹம்சன், 4 விதமான சந்நியாசம் வந்துடும். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சங்கியா உக்தா 4 விதமான எண்ணிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. பூர்வோத்தரையோர் உபயோகோ சந்நியாச யோகோ. பூர்வோத்தர யோகம்னா என்ன அர்த்தம், முன்னாடி பின்னாடி, முன்னாடி சொன்னது பின்னாடி சொன்னது எல்லாமே பரமஹம்சத்துவம் ஜாபால ஸ்ருதௌ அவகம்யதே. ஜாபால ஸ்ருதி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தத்தாத்திரேயர் வந்து பாத்தீங்கன்னா உபதேசிக்கிறது. யார் சொல்றா, தத்தாத்திரேயர் சொல்ற உபனிஷத்து. அது அந்த உபனிஷத்துல ஜாபால தர்ஷன உபனிஷத்துன்னு ஒண்ணு இருக்கு. ஜாபால உபனிஷத்து, ஜாபால தர்ஷன உபனிஷத்து அப்படின்னு. ஜாபாலர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரிஷி சொன்னது, அப்புறம் தத்தாத்திரேய சொன்னது, 2 உபனிஷத்துங்கள் இருக்கு. அப்ப அதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்ச சந்நியாசிகளுக்குள்ளாரையே வந்துவிடும். அப்ப மனசுக்குள்ளார கொண்டு வரணும், பரமஹம்ச சந்நியாசிகளுக்குள்ளார விவிதிஷா வித்வத்து, அவங்களுக்குள்ளாரைய குட்டீச்சகன், பகூதகன், ஹம்சன், பரமஹம்சன் 4. அப்ப முன்னாடி படிச்சதெல்லாம் தூக்கி வரமா வச்சு, முன்னாடி படிச்சதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூரமா வச்சிருங்க. நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, வித்யாரண்ய சுவாமி சொல்லிட்டார், நம்ம பரமஹம்ச சன்னியாசிகளை பற்றி மட்டும்தான் விசாரம் செய்ய போகின்றோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. விவிதிஷா சந்நியாசம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்யாரண்ய சுவாமி சொன்னார், நம்ம இனிமே இது மாதிரி நிறைய வெரைட்டி இருந்தாலும் கூட நம்ம பரமஹம்ச சந்நியாசிகளை மட்டும்தான் பார்க்க போறோம் அப்படின்னு. அப்ப மனசுல இப்போதைக்கு உங்களுக்கு என்ன வந்துடணும், பரமஹம்ச சந்நியாசி, அதுல விவிதிஷா வித்வத், அதுல வந்து பாத்தீங்கன்னா 4 விதம், குட்டீச்சக, பகுதக, ஹம்ச, பரமஹம்ச. அது எது அப்படின்னு கேட்டா சிரவண மனனத்தை பேஸ் பண்ணி, சிரவண படிக்கிறவங்களா படிக்காதவங்களா இதை பேஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசங்கள். சொல்லுங்கம்மா. இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்தே 4 வச்சுங்க, நான் சொல்ற போறேன். இப்ப எப்படி 4 அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றா சொல்றோம் பாத்தீங்களா. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க விவிதிஷா சந்நியாசம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நாதபிரம்மன் நிறைய தப்பு பண்ணுவாரு. யாருக்கும் சன்னியாசத்தோட பேதம் தெரியாததுனால நாதபிரம்மத்துக்கு நம்ம தலையிலேயே அப்பப்போ குட்டிக்கிட்டே இருப்பேன். நான் இங்க பக்கத்துல நாதபிரம்மம் இருக்கிறதுனால நான் வந்து கரெக்ஷன் பண்றதுக்கு நான் இருக்கேன். நான் இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க இப்படி இல்லைங்க, இதுக்காக இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா வெளியில இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் படிக்காததுனால, யாரும் சொல்லி கொடுக்காததுனால நிறைய தப்பா போயிடுறாங்க. அப்ப என்ன ஆயிடுனா,
பண்ண வேண்டிய காரியம் நடக்காது. இப்போ சிம்பிளா எடுத்துங்களேன், ஒரு விபூதிஷா சன்னியாசி, விபூதிஷா சன்னியாசி பரமஹம்ச சன்னியாசி சரஸ்வதி நாமத்தை எடுத்தாச்சு. எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் பரிவிராஜகரா போறேன்னு கிளம்பிட்டாருன்னா, விபூதிஷா சன்னியாசி ஒரு குட்டியால இருந்தா தானே பாடம் படிக்க முடியும். பாடம் படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா விபூதிஷா சன்னியாசிக்கு ஓங்கார மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, நித்தியம் பிரணவம் பண்ணணும். பிரணவத்தை பண்ணிக்கிட்டு அவரோட முக்கியமான வேலை என்னது? சுவாத்தியாயம். பிரணவ ஜபமும் குரு சேவையும் சுவாத்தியாயம் மட்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விபூதிஷா சன்னியாசிக்கு இது. இப்ப நீங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்துட்டு பரிவிராஜகம் போயிட்டீங்கன்னா, நார்த் இந்தியால இந்த எரர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நடக்கும். நிறைய சாதுக்கள் சன்னியாசம் பண்ணிட்டு விரக்தரா சுத்திட்டு இருப்பாங்க. என்னப்பா அது, நீ சன்னியாசம் எடுத்தது ஆத்மாவை பத்தி படிக்கிறதுக்காக, படிக்க வேணும், உட்கார்ந்து படிக்கணும். இப்ப நீங்க உங்களுக்கு கிரகஸ்தர்களா இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ஞானம் கிடைச்சிரும். ஆனா நிறைய சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட வந்து சாஸ்திரம் படிக்கவே மாட்டாங்க. அப்ப ஞானமே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தன்னோட ஓன் ஐடியாஸ்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. தபஸ்விகளா இருப்பாங்க, நல்லா அனுஷ்டானம் பண்ணுவாங்க, தபஸ்விகளா இருப்பாங்க, ஆனா ஞானம் கிடைக்காது. அதான் பிரச்சனை. அப்போ சிரவணம் பண்றதுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குட்டீச்சகனா இருக்கணும். அதுக்கு அடுத்தது மனனம் பண்றவனும் இந்த கம்பேர் ஸ்டடிஸ் பண்றவனுக்கும் என்ன வேணும்? இப்ப நான் கம்பேர் ஸ்டடிஸ் பண்றேன், ஏன்னா சுத்தி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கையில எடுக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புஸ்தகங்கள்லாம் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா புஸ்தகம் வேணுமா? ஆமா. மனனம் கம்பேர் ஸ்டடிஸ் பண்ற வரைக்கும் நீங்களும் நானும் ஒண்ணு. அதனாலதான் அடிக்கடி சொல்லுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குட்டீச்சக சன்னியாசியும் ஒரு வானப்பிரஸ்தனும் 2 பேருக்கும் ஒரே தர்மம். இப்ப நீங்களும் நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டியால இருந்துகிட்டு சிரவணம் பண்றோம், ஒரு குட்டியால இருந்துகிட்டு கம்பேர் ஸ்டடிஸ்ன்னு சொல்லக்கூடிய மனனத்தையும் பண்ணிக்கலாம். ஆயிடுச்சா? அப்ப குட்டியால வேணுமா இருக்க வேணுமா? கண்டிப்பா வேணும், குட்டியால தான் இருந்தா. அதுக்கப்புறம் கம்பேர் ஸ்டடிஸை தாண்டிங்கன்னு வச்சுங்க, நேத்தி பண்ணணும். நேத்தி பண்றதுக்கு என்னவா இருக்கணும்? எது பெஸ்டா இருக்கும்? நேத்தினா இது பொய்ன்னு சொல்லிட்டே போகணும், எதையும் பிடிக்க கூடாது. பரிவிராஜகனா பகூதகன் அப்படின்னு பேர் அவனுக்கு. அப்ப நீங்க நல்லா மனனம் பண்றவன் என்ன பண்ணுவான், ஒரு ரவுண்டு வந்து பாத்தீங்கன்னா போவான், எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துலயும் இல்லாம என்ன பண்ணுவான் அப்படின்னா சுத்திக்கிட்டே இருப்பான். நதிக்கரையில ஒரு நல்ல க்ஷேத்ராடனம், எங்கேயாவது மலைத்தொடர்ல நதிக்கரையில இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பரிவிராஜகனா போவான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எதுலையுமே அவனுக்கு என்ன ஆகாது, ஒரு இடத்துல இருந்தா நம்ம இடம் அப்படின்னு பற்றுதல் வருது. அவன்கிட்ட எந்த வஸ்துக்களும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீரோட மாதிரி சுத்தி திரியும் போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்தி ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. பார்க்கறதெல்லாம் பொய்ன்னு போயிட்டே இருப்பான். அப்போ மனனத்துல வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம மனனம் பண்றவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லவே இல்லை. பகூதகன் அப்படின்னு அவன் ஆயிடுறான். சரி, பகூதகன் ஆனவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா சுத்திக்கிட்டே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல என்ன ஆகும், மனசு ஒடுங்க ஆரம்பிக்கும். மனசு ஒடுங்க ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரணவத்தை பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், ஹம்சனா அவன் என்ன ஆயிடுவான், ஒரு இடத்துல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்திலேயே மனசை வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரப்படுத்த ஆரம்பிப்பான். அவனுக்கு பேர் ஹம்சன் அப்படின்னு பேர். ஓங்கார தியானத்தை பண்றதையே பிரதானமா வச்சுக்கிட்டு, நாகானுசந்தானத்தை பிரதானமா வச்சுக்கிட்டு மூவாகிறவன் ஹம்சன். அதுக்கப்புறம் பரமஹம்சன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், நேத்தியோட அடுத்த ஸ்டெப்பு எல்லாத்தையும் ஆத்மாவையே வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு அனாத்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கிறவன் நிதித்தியாசனத்துக்கு போயிடுவான். அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சகுணத்திலிருந்து நிர்குணத்துக்கு போயிடுவான். அவன் பரமஹம்சன். ஹம்சனுக்கு ஓங்காரம், பரமஹம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்நியதா கியாதி. இதான் விஷயம். பரமஹம்சனுக்கு அந்நியதா கியாதி, ஹம்சனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓங்காரம். அதுக்கப்புறம் பகூதகனுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி தெரியறது, எந்த இடத்துலையும் பற்றுதல் வைக்காம வைராக்கியத்தோட சுத்தி தெரியறது. அதுக்கப்புறம் குட்டீச்சகனுக்கு என்னது அப்படின்னா சுவாத்தியாயம். அப்ப 4 ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா வந்துருது. பரமஹம்சனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னும் போது பரமஹம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஜாப்பான சுருத்தியில வந்து பாத்தீங்கன்னா தத்தாத்திரேயர் சொல்றார், மலையடிவாரத்துல இல்ல நதிக்கரையில எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்ணசாலை வச்சுக்கிட்டு, இல்ல அப்படின்னா ஏதாவது குகை காலியா இருந்துச்சுன்னா, ரமணர் வந்த போது ஒரு குகை இருந்துச்சு,
இது மாதிரி குகையோ இல்ல குகை கிடைக்கல சுவாமி என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கேயாவது மலை கிராமங்கள்ல போய் ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு ஒரு சின்ன குடிசையை போட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசத்திலேயே இருக்கு. இதுதான் பரமஹம்சனோட. அப்போ முதல்லையும் குட்டியா வந்துருது, ஒரு குட்டி சிக்கனா இருப்பான். அதுக்கப்புறம் பரமஹம்சனா சமாதி அபியாசம் பண்ண வேண்டியது நடந்துகிட்டே சமாதி அபியாசம் நடக்குமா? நடக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரமணர் எதுக்கு குகையில தங்கினார்? அப்ப நான் சமாதிக்காக. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலையும் குட்டீச்சகன், அதுக்கப்புறம் கடைசியிலையும் குட்டீச்சகன். ஆனா முதல்ல இருக்க குட்டீச்சகனுக்கு ஒரு பற்றுதல் இருக்கும் அவன் குட்டியால. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கடைசியில இருக்கிறவருக்கு அது கூட இருக்காது. அது பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்கார்ந்து தியானம் பண்றதுக்கு ஒரு இடம், இவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமஹம்ச சந்நியாசத்துக்குள்ளாரையே விகதிஷா வித்வத்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட்டீச்சகன், பகூதகன், அப்புறம் அம்சன், பரமஹம்சன் 4 வெரைட்டி வந்துவிடும். இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா ஜாபால ஸ்ருதியில அவகமியத்தை, அதுல இருந்து தெரிய வருகிறது. உங்களுக்கு அந்த அடுத்த பேஜில் அடுத்த பேராகிராஃப்க்கு வந்து அடுத்த பேராகிராஃப் சொல்றாரு, தத்ரஹி ஜனகேன சந்யாசே பிருஷ்டே சதி. இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா தத்ரனா அந்த இந்த விஷயத்துல ஜனக மகாராஜா என்ன பண்றாரு அப்படின்னா சந்நியாசே பிருஷ்டே சதி, சந்நியாசத்தை பத்தி வந்து பாத்தீங்கன்னா கேட்கின்ற நிலையில் கேட்கும்போது எங்க யாக்ஞவல்யோ அதிகாரக விசேஷ அபிதான உத்தர கால அனுஷ்டானேன சகிதம் விவிதிஷா சந்நியாசம் அபிதாய. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு கேட்கிறா? நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யம் படிக்கணும். நிறைய பேர் அறகுறையா இன்ஸ்டிடியூஷன் பிரச்சனையே அதுதான். யாக்ஞவல்யர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்ஞவல்ய மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்ய யோக ஸ்மிருதி ஒண்ணு பண்ணியிருக்காரு. யோகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யாக்ஞவல்ய ஸ்மிருதினே பேரு. யோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இவர் கார்கிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகத்தை யாருக்கு? கார்கி யாரு? ஸ்திரீ. நீங்க சொல்றீங்களே நாங்கெல்லாம் எங்க சாமி நாங்கெல்லாம் இதெல்லாம் பண்றது, நாங்கெல்லாம் ஸ்திரீயா பிறந்துட்டோம் சாமி. ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுவாங்க, பீச்சிலே குத்துன்னு குத்துறேன். என்கிட்ட பேசும்போது ஸ்திரீன்னு எதையாவது பேசுனீங்கன்னா அடிதான் அவ்வளோன்னு பேசுறது இல்லை, பயந்துக்கிட்டு குத்துவேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரீக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்யர் பெரிய ஞானி, கார்கி வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஞானி, சரிசமமா யாக்ஞவல்யருக்கு ஆப்போசிட்டா பேசுறாங்க. கார்கி பிராமணம்னு ரொம்ப ஃபேமஸான பிராமணம். அதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா உங்களுக்கு? ஞானத்தை வாங்கினதுக்கு பிறகு அவங்களுக்கு ஜீவன் முக்திக்கு வேணும்னு தெரியுமா? ஞானத்தை வாங்கினதுக்கு பிறகு ஜீவன் முக்திக்கு யோகம் தேவைப்படும். அந்த யோகத்தை எப்படி அனுஷ்டானம் பண்றது அப்படின்னு திரும்பவும் இவரை விடாம கொண்டு போய் இவங்க பின்னாடியே போய் காட்டுல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதான் முக்கிய விசேஷம். இவர் காட்டுக்கு போயிட்டாரு, இந்த அம்மா பார்த்துருக்காங்க. என்னன்னா வந்து சாமியை காணுமே எங்க அப்படின்னு கேட்டு வந்து பார்த்தா அவர் போயிட்டாரு. அவர் சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டாரு. சன்னியாசம் எடுத்துட்டு போயிட்டாரா? ஐயோ ஐயோ, இப்ப நமக்கு எங்க போய் அவருக்கு வித்யா யோகத்தை படிக்கிறது அப்படின்ட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்க காட்டுக்கு போறாங்க பின்னாடி. நல்லா தெரிஞ்சுங்க, எஸ்கேப் ஆகவே ஆகாதீங்க. நான் ஸ்திரீன்னு ஒழிஞ்சுக்கொழிஞ்சாது. இந்த அம்மா காட்டுக்கு போய் அங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதி சொல்லிட்டு பாதியில விட்டுட்டு போயிட்டீங்க, நீங்க ஞானத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டீங்க, அதை அடையறதுக்கு யோகம் யார் சொல்லி கொடுப்பா அப்படின்னு கேட்டோன்னு அவர் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா யோக விதிகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உபதேசம் பண்றார். அப்போ அந்த ஜனக்கரும் ஒரு இடத்துல என்ன பண்றாருன்னா வேற ஒரு அக்கேஷன்ல கேட்கிறார். சந்நியாசத்தை பத்தி கேட்கும் போது யாக்ஞவல்யர் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்றார், சந்நியாசத்துக்கு என்ன அதிகாரம் அப்படின்றத சொல்றார். அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா விவேக வைராக்கியம் வரணும். நான் ஏன் கர்மயோகத்தை பண்ணுங்கன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகத்தை பண்ணதான் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா எது நித்தியம் எது அநித்தியம்ன்றது விவேகம் வரும். நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதெல்லாம் பொய் அப்படின்றது நமக்கு தெரியும். போதும் சாமி, நான் இங்க சம்சாரத்துல இருந்து விடுபட்டா போதும்ன்ற ஒரு வைராக்கியம் வரணும். இது வேணாம் போதும் அப்படின்ற எண்ணம் வரணும். அது வரைக்கும் கர்மயோகத்தை நல்லா பண்ணுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சந்நியாசம் எடுத்துக்கிறதுல அதிகாரம்ன்றதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் விசேஷ விதான உத்தர கால அனுஷ்டேயேன சகிதம்,
கூடவே என்ன பண்றாரு அப்படின்னா சந்நியாசம் எடுத்ததுக்கு பிறகு ஒரு விவிதிஷா சந்நியாசி என்ன பண்ணணும், டே டு லைஃப்ல அவன் என்ன ஆச்சரணம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை எல்லாத்தையும் சகிதம் விவிதிஷா சந்நியாசம் அபிதாய, இதோட சேர்ந்து விவிதிஷா சந்நியாசத்தையும் யாக்ஞவல்யர் என்ன பண்றார். ஆனா அவர் எடுத்தது என்ன சந்நியாசம்? யாக்ஞவல்யர் எடுத்த சந்நியாசம் என்னது? வித்வத் சந்நியாசம். ஆனா அவர் உபதேசம் பண்றது பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஞானியா இருக்கிறதுனால விவிதிஷா சந்நியாசத்தையும் அதுக்கான அதிகாரத்தையும் அந்த லைஃப் ஸ்டைல்ல என்ன அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்றதையும் ரொம்ப தெளிவா பாத்தீங்கன்னா அபிதாய உபதேசம் பண்ணிட்டு பశ్చాத் பிறகு அத்ரினா யஜ்ஞோபவீத சகிதஸ்ய ஆக்ஷிப்தே பிராமண்யே சதி. அத்ரி மகரிஷி பாத்தீங்கன்னா யார்? பெரிய பெரிய ஆட்கள், சாதாரண ஆட்கள், குப்பஞ்சுப்பெல்லாம் பேசுறதெல்லாம் இங்க இல்ல, பெரிய ஆட்கள். அத்ரி மகரிஷி பாத்தீங்க அப்படின்னா கேட்கிறார் யார்கிட்ட? யாக்ஞவல்ய மகரிஷிட்ட அத்ரி மகரிஷி கேட்கிறார், சுவாமி இந்த சன்னியாசி பயல்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா குடுமி எடுத்துடுறாங்களே சுவாமி, குடுமி போச்சு அப்படின்னா நார்த் இந்தியாவிலாம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? சூத்ரன்றுவாங்க. நார்த் இந்தியாவில் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியறது இல்லை, இங்க குடுமி வச்சாதான் பிரச்சனை. தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா நான் அன்னைக்கு கோயில் பூஜாரி பாத்தீங்கன்னா டொமுக்கட்டின்னு நிக்கிறாரு. என்னங்க அப்படின்னு கேட்கிற, ஏங்க பிராமணர் அவர் பாத்தீங்கன்னா முண்டனம் பண்ணிட்டு நிக்கிறாரு. ஏங்க என்னங்க முண்டனம் குடுமி வைக்கணுங்க, சிகா இருக்கணும் அப்படின்னு கேட்கிறான். என்ன சாமி சிகாலாம் வச்சுட்டுலாம் இங்க ரோட்ல நடக்க முடியாது சாமி அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இதே நார்த் இந்தியாவில் என்ன தெரியுங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா இவரு சர்மா, அதுக்கப்புறம் அந்த இவங்களுக்கு வர்மா, அதுக்கப்புறம் குப்தா. சர்மா, வர்மா, குப்தா, பிராமண, கத்திரிய, வைஷ்யம். இந்த 3 பேரும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க போனீங்கன்னா நல்லா குடுமி பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. கொஞ்சமாவது குடுமி இல்லாம இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா குடுமியை எடுத்துட்டா என்ன ஆயிடும் கேட்டீங்கன்னா நீங்க சூத்திரன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ உங்களுக்கு அடையாளமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு குடுமி இருக்கணும் அங்க. அதுக்கப்புறம் கூடவே என்ன இருக்கணும்? குடுமி இருந்தா யஜ்ஞோபவீத சம்ஸ்காரம் இருக்கணும். யஜ்ஞோபவீதம் வச்சிருப்பாங்க. நார்த் இந்தியாவில் சகஜமா எல்லா இடத்தையும் பார்க்கலாம். குப்தான்னு பேர் வச்சிருப்பாரு. பாத்தீங்க அப்படின்னா நல்லா குப்தால யார்? இங்கெல்லாம் இந்த கோல்டு ஸ்மித் எல்லாம் இருக்காங்கல்ல, ஆச்சாரிகள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா யஜ்ஞோபவீதம் போட்டிருப்பாங்க. செட்டியார்கள் எல்லாமே யஜ்ஞோபவீதம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இதே மாதிரி தான் அங்கேயும் நார்த் இந்தியாவில் அதே மாதிரி ராஜுக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா யஜ்ஞோபவீதம் போட்டிருப்பாங்க, குடுமி வச்சிருப்பாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா குடுமியை எடுத்தா என்ன ஆயிடும்? இதுக்கு சன்னியாசத்துக்கு என்ன பண்ணணும்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சன்னியாசத்துக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா முண்டனம் பண்ணிடுவோம், குடுமி எடுத்துருவோம். யஜ்ஞோபவீதத்தை பாத்தீங்கன்னா குருநாதர் பாத்தீங்கன்னா கலட்டி நதியில விட்டுருவோம். குருநாதர் பாத்தீங்கன்னா சோட்டியை பிடிச்சி இழுத்து என்ன பண்றாரு? முடிச்சிருவாரு. அவ்வளவுதான், மொட்டை கட்டியர்னு இருக்க வேண்டியதுதான், ஒன்னும் இருக்காது. அப்படி இருக்கும்போது அரணா கயிறு ஏதாவது கட்டுவாங்க சன்னியாசிகளை. இப்பெல்லாம் கட்டுறதெல்லாம் பார்த்தா அரணா கயிறு எல்லாம் கட்டுறாங்க. அரப்பாவிகள் அதெல்லாம் கட்டக்கூடாதுப்பா, ஒன்றும் இல்லை. சன்னியாசிகள் இப்ப நிறைய பேர் என்னென்னோ பண்றாங்க, அதெல்லாம் பண்ண முடியாது. அரண்யா கயிறும் பாத்தீங்கன்னா போயிடும். அப்ப எதுவுமே இருக்காது உடம்புல. அப்ப கேள்வி வருது, அத்ரி மகரிஷி கேட்கிறார். அத்ரி மகரிஷி கேட்கும் போது பశ్చాத் அத்ரினா பிறகு அத்ரி முனிவரால். இதுல உங்களுக்கு ரிப்பிட்டேஷன் ஆயிருக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா போன முந்தின இதோடதையும் சேர்த்து கொடுத்துருக்க பாருங்க. இந்த 2 அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற வரைக்கும் இருக்கிறத அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது அங்கு ஜாப்பால உபனிஷத்துல இருந்தா இதுக்கான மீன் அது வரைக்கும் இருக்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு. ஏதோ அங்க இருக்கிறது அப்படியே காப்பி பண்ணி இங்கேயும் போட்டிருக்கேன். மேல இருக்கிறது ரிப்பீட் ஆயிருக்கு, அதை எடுத்துருங்க. அங்கு கத்திரன்றதுக்கு அர்த்தம் அங்குன்னு எடுத்துங்க. பశ్చాத்னா என்ன அர்த்தம்? பிறகு. ஜனகர் கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு பிறகு அத்ரி மகரிஷி கேட்கிறாரு, யஜ்ஞோபவீத ரகிதஸ்ய ஆக்ஷிப்தே. ஐயோ, ஒருத்தன் யஜ்ஞோபவீதத்தை விட்டுட்டு குடுமியை விட்டுட்டான் அப்படின்னா அவனுக்கு பாத்தீங்கன்னா பிராமணத்தன்மை சித்திக்காம போயிடுமே, திரை வர்ணிக்கமே இல்லை, அவன் சூத்திரன் அப்படின்னு ஆயிடுமே அப்படின்னு கேள்வி பாத்தீங்கன்னா பிராமண்யே சதி ஆக்ஷிப்தே பிராமண்யே சதி, அவனுக்கு எப்படி பிராமணத்தன்மை சித்திக்கும் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது பశ్చాத் ஆத்ம ஞானம் ஏவ யஜ்ஞோபவீதம் இதி சமாததௌ. அப்போ சன்னியாசிக்கு பாத்தீங்கன்னா யஜ்ஞோபவீதம் எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஞானமேவ. அப்ப ஞானம் இல்லைன்னா அவன் சூத்ரன். எங்க ஆசிரியர் சொல்லுவார், சந்நியாசம் எடுத்துட்டு ஆத்ம ஞானம் இல்லாதவன் சூத்ரன்.
அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு யஜ்ஞோபவீதத்தையும் விட்டான், ஞானமும் இல்லைன்னா, சாஸ்திர ஞானமும் இல்லை அப்படின்னா அவன் சூத்ரன். அப்ப ஒரு சன்னியாசி அப்படின்னாவே அவன் என்னவா இருக்கணும்? யஜ்ஞோபவீதம் விட்டா அப்படின்னா ஞான அபியாசத்துல இருக்கணும். அப்ப சமாதானம் கொடுக்கிறாரு, ஞானம்தான் யஜ்ஞோபவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமாதானம் சொல்கிறார். அதோ ஆகையினால் பாஹ்ய யஜ்ஞோபவீத அபாவாத், வெளியில இருக்கிற யஜ்ஞோபவீதம் பூநூல் இருக்குல்ல, அது இல்லாம இருந்தாலும் பாத்தீங்கன்னா பரமஹம்சத்துவம் நிச்சயதே. அப்ப பரமஹம்ச சன்னியாசிக்கு எது யஜ்ஞோபவீதம் அப்படின்னு கேட்டா ஞானம்தான் பரமஹம்ச சன்னியாசிகளுக்கு யஜ்ஞோபவீதம் அப்படின்னு நிச்சயம் செய்யப்படுகின்றது. சரி, அடுத்தது இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா பிக்ஷா பாத்தீங்கன்னா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் பிக்ஷாடனத்துல பாத்தீங்கன்னா பேதம் இருக்கு. இப்ப குட்டீச்சகனா இருக்கும் அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால பௌத்த மதத்துல எல்லாம் இன்னும் இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா பிக்ஷா எடுக்கிறது 4 விதமான பிக்ஷா விருத்திகள் நம்ம சொல்லுவோம். பகூதகன்ல பாத்தீங்க அப்படின்னா பகூதகன், ஹம்சன், பரமஹம்சன், இவங்களுக்கெல்லாம் பிக்ஷா விதிகள் இருக்கு. இப்ப நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்குன்னு நான் ரிஷிகேஷ்ல இருக்கும் போதே பிக்ஷா நீண்ட காலம் போனேன். அதுக்கப்புறம் இதுக்காகவே அனுஷ்டானத்துக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதிகமா ஆவர்த்தி பண்ணணும், காயத்ரி திரிகாலம் பண்ணணும், அப்படின்னு நிறைய அனுஷ்டானம் பண்றதுக்காக செல்ஃப் குக்கிங் வச்சுக்கிட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மகாபெரியவர் பாத்தீங்க அப்படின்னா அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். ஒரு சாதகனுக்கு பாத்தீங்கன்னா செல்ஃப் குக்கிங் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா எண்ணங்கள் எல்லாமே அவனுக்காக சமைக்கும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அதனால நான் பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா செல்ஃப் குக்கிங் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப அல்பமா சமைச்சுக்கிட்டா போதும். 10 நிமிஷத்துல நான் ஒரு சின்ன குக்கர் வச்சிருந்தேன். 10 நிமிஷத்துல எல்லாம் போட்டு ஒன்னா போட்டு வேக வச்சு சாப்பிடுவேன். மீதி நேரம் அப்ப நான் சந்தியா வந்தனத்துக்கு மாத்தியானிக்கு அதிகமா கொடுக்க முடியும். வெளியில எங்கேயாவது தங்கியிருந்தோம் அப்படின்னா நிறைய கண்டிஷன் இருக்கு, போகணும் வரணும், அது மாதிரிலாம் இருக்கிறதுனால. இதே பாத்தீங்கன்னா பரிவிராஜகத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிக்ஷாடனம் வாங்கிப்போம். அப்போ அந்த பிக்ஷாடனத்துல எத்தனை விதிகள் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது பரமஹம்சர்களுக்கு மொத்தம் ஒவ்வொன்னா சொல்றோம். மதுகரி விருத்தி அப்படின்னு முதல்ல பிக்ஷாடனத்துக்கு பேர் என்ன பேரு? மதுகர விருத்தி. விருத்தினா லைஃப் ஸ்டைல். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா மதுகர விருத்தி அப்படின்னா தேனி பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒவ்வொரு பூவா போய் தேனை எடுக்குமோ அதே மாதிரி ஒரு பிக்ஷு என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பல வீடுகளுக்கு போய் பிக்ஷா எடுக்கிறது. நார்த் இந்தியாவில இன்னும் பாத்தீங்கன்னா இருக்கு. நாங்கள் காசியில இருக்கும் போதே காசியில பாத்தீங்கன்னா நிறைய தெருக்கள் இருக்குல்ல, நிறைய தர்மிகள் இருப்பாங்க. பவதி பிக்ஷா அந்தேகன்னு போனா பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டி கொடுத்துருவாங்க, 2 ரொட்டி கொடுத்துருவாங்க. ஒரே வீட்டுல முடியும், இல்லைன்னா 2 வீட்டுல முடியும், ஒரு 4 வீட்டுல கூட சில சமயம் முடியும். அப்ப தேவையானது பாத்தீங்கன்னா மதுகரி பிக்ஷா பாத்தீங்கன்னா காசி, பிருந்தாவன், இதெல்லாம் ரிஷிகேஷ் எங்க போனாலும் பாத்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். நார்த் இந்தியாவில் மத்திய பிரதேசத்துல எல்லாம் மதுக்கரி விருத்தி அப்படின்னு பேர். இந்த மதுக்கரி விருத்தியில பாத்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி இருக்கு அப்படின்னா மதுக்கரை வீட்டுல 3 வீடு வாங்குறதுன்னு ஒரு சங்கல்பம் பண்றது. நான் ஆரம்பத்திலே பண்ணிக்கிறது. நான் 3 வீட்டுக்கு மேல போக மாட்டேன். சில பேர் பண்ணுவாங்க 5 வீட்டுக்கு மேல போக மாட்டேன், 7 வீட்டுக்கு மேல போக மாட்டேன் அப்படின்னு. அவ்வளவுதான், அதுக்கு மேல இல்லை. 3, 5, 7 வீட்டுக்கு மேல நான் பிக்ஷை எடுக்க மாட்டேன். அப்ப 7 வீடு போய் பாத்தீங்கன்னா பிக்ஷை 3 வீடு போயிட்டு அதுக்கு மேல பிக்ஷை கிடைக்கலன்னா அவ்வளவுதான், அன்னைக்கு ஃபுட் இல்லை. 5 வீடு போனவங்க 5 வீட்லயும் பிக்ஷை கிடைக்கலன்னா அன்னைக்கு ஃபுட் இல்லை. 7 வீடு போயிட்டு 7 வீட்லயும் பிக்ஷை கிடைக்கல அப்படின்னா அவ்வளவுதான், அன்னைக்கு பட்னி தான். அப்போ நியமம் வச்சுக்கிறது. மதுக்கரி விருத்தியில சொல்லியிருக்க என்னன்னா சன்னியாசி ஒரே இடத்துல பாத்தீங்கன்னா சக் பண்ணி எடுக்க கூடாது. எப்படி மலருக்கு பாத்தீங்கன்னா வலிக்காம பாத்தீங்கன்னா அந்த தேனி உட்கார்ந்து பூக்கு வலிக்காம எடுத்துட்டு போயிருமா. பூக்கே தெரியாதான் என்கிட்ட இருந்து தேன் எடுத்திருக்கான் அப்படின்னு. தேன் இல்லாம எடுத்துட்டு போயிடுறது. இதான் பாத்தீங்கன்னா சன்னியாசிக்கு சொல்றது. இது மதுக்கரி விருத்தி. இந்த மதுக்கரி விருத்திக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2வது கொஞ்சம் அனுஷ்டானம் அதிகமாகுமா, ஹம்சன் ஆவான். குட்டீச்சகனா இருப்பான். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா லாசாலெல்லாம் இப்போ நீங்க புத்திஸ்ட் மாங்கோட இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க இப்ப எங்கெல்லாம் தாய்லாந்து எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வரிசையா பிக்ஷா பாத்திரத்தை வச்சுக்கிட்டு வரிசையா போவாங்க. போனாங்கன்னா அங்கங்க இருக்க கிரகஸ்தர்கள் பாத்தீங்கன்னா அதுல ஃபீடிங் கொடுப்பாங்க. அதை குட்டியா கொண்டு என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா இருந்து சாதுக்கள் சாப்பிடுவாங்க. அப்போ இதே மாதிரி முன்னாடி காலத்திலயும் ஒரு குருநாதர் இருப்பாரு, ஒரு குட்டியாளர் இருப்பாரு, சாதுக்கள்லாம் உட்கார்ந்து பாடம் படிப்பாங்க. இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா ஊர் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா பிக்ஷைக்கு போவாங்க. பிக்ஷைக்கு போயிட்டு கொண்டு குருநாதர்கிட்ட கொடுத்து குருநாதர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி எல்லாம் உட்காந்து சாப்பிடுவாங்க. குட்டிச்சகனோட இது.
இப்பவும் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் என்ன பேரு? மதுகர விருத்தி அப்படின்னு பேரு. இப்போ பகூதக்கனா இருக்கிறவனும் என்ன பண்ணுவான்? மதுகர விருத்தி தான். பகூதக்கனா ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறவன் அவனும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் சேர்ந்து தெரிஞ்சு ஃபுட் எடுத்துப்பான். இதுக்கப்புறம் 3வது கேட்டகரி ஹம்சன் இருக்கான்ல, ஹம்சன் என்ன பண்ணுவான்? பிரணவ அபியாசி. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா நிஷ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? ஓங்கார அபியாசத்தை பண்ண ஆரம்பிப்பான். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போது மெதுவா 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 நல்லா ஸ்திரமாக ஆரம்பிக்கும். அப்ப ஸ்திரமாக ஆரம்பிக்கும் போது போர் அடிக்கும். எங்க போயிட்டு பிக்ஷைக்கு எதுக்கு போயிட்டு? ஓங்காரத்துல நான் எனக்குலாம் இதெல்லாம் அனுபவம் இருக்கு. நான் ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரம் நல்லா போயிட்டு இருக்கோம். எதுக்கு போயிட்டு பிக்ஷைக்கு போயிட்டு பிக்ஷைக்கு எடுக்கிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போகணும். கங்கைக்கு அந்த பக்கம் போகணும். அந்த கங்கைக்குள்ளார போய் ஒரு பக்கம் டிராவல் பண்ணி போகிறதுக்குள்ள டூரிஸ்ட் அந்த கூட்டத்துக்குள்ளார போய் அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நின்று அங்கே ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பிக்ஷை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு போடா இன்னைக்கு வேணாம், பிக்ஷையே வேணாம். ஏன்னா மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசன்னமாக ஒரு ஆனந்தமாக இருக்கும் இந்த பிரணவத்தில். அப்போ பிரணவத்தில் இது பண்ணும்போது ஸ்கிப் பண்ணிடலாம், நான் ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுறேன். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட அனுஷ்டானம் வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ ஜபம் அதிகமாக 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 உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சாப்பிட்றதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஷை எடுக்கிறதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுப்பு வர ஆரம்பிக்கும் போகிறது கூட. அப்போ அப்படி வரும்போது அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜகர விருத்தி அப்படின்னு பேர். நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா உங்களுக்கு? நான் கைலாஷ் ஆசிரமத்துல இருந்து நான் என்ன பண்ண ஒரு ஐடியா பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்ஷைக்கு போகணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேளை 5 வேளை நான் உட்காருவேன் ஓங்காரத்துக்கு, பிராணாயாமத்துக்கும் ஓங்காரத்துக்கும். நான் என்ன பண்ணேன், என்னடா பண்ணுறது, இதை எப்பயாவது ஸ்கிப் பண்ணணும். ஏன்னா போயிட்டு வர்றதுக்கு ஒவ்வொரு பிக்ஷைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 காலத்துக்கும் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது பிக்ஷை போயிட்டு வர்றது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காசிப்லாம் வேற பேச வேண்டியிருக்கும், எல்லாத்தையும் கேட்க வேண்டியிருக்கும், பப்ளிக்கில் போயிட்டு வரணும். நான் என்ன பண்ணேன், என்னடா பண்ணுறது, ஏதாவது இதுக்கு லூப் லைன் இருக்கா? ஆசிரமத்தை நான் தங்கியிருந்த ஆசிரமத்தில் பிரம்மானந்த ஆசிரமம்னு ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்தேன் ஸ்டேஷன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 சாதுக்கள் இருப்பாங்க. நான் என்ன பண்ணேன், எப்படி தப்பிக்கிறது? அதே மாதிரி காலையில் வந்து ஆரத்தின்னு ஒன்று காட்டுவாங்க. என்னோட அனுஷ்டானம் இருக்கிற சமயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தி. அந்த 5 மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 6-6:15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்திக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுஷ்டானத்தில் உட்கார்றதா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆரத்தியில் கலந்துக்கிறதா, மத்தியானத்தில் பிக்ஷைக்கு போகிறதா இல்லை நம்ம அனுஷ்டானத்தில் உட்கார்றதா, ஈவினிங்கில் திரும்ப ஆரத்தியில் உட்கார்றதா நமக்கு அனுஷ்டானத்தில் உட்கார்றதா, என்ன பண்ணுறது, இதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். கரெக்டாக வந்து ஒரு பிளான் கிடச்சிது. ஒரு சேவக் வந்து மந்திர் சேவக் அப்படின்னு கோயில் வந்து ஆரத்தி நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செட்டப் எல்லாத்தையும் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பர்சன், ஒரு சேவக், மந்திர் சேவக்னு பேர். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் பார்த்தேன், ஓ இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீடமாக இருக்கலாம் அப்படின்ட்டு நான் அந்த சேவையை வலுக்கட்டாயமாக அவர்கிட்ட ஒருத்தர் நான் என்ன பண்ணேன் வாங்கிட்டு நான் சேவக் அப்படின்னு அந்த மேனேஜர்கிட்ட நான் போய் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் அனுஷ்டானம் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன், பூஜைக்கு முன்னாடியே வந்து பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணணும், எல்லாம் தண்ணி போட்டு நல்லா தொடச்சி மாப் பண்ணி எடுத்து தேவதைகளுக்கு எல்லாத்தையும் அபிஷேகம்லாம் ஒரு ப்ரைமரியாக எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி பூஜாரி வரத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துடணும். நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா போய் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு என்னோட அனுஷ்டானத்துக்கு வந்துருப்பாங்க. வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு, என்னை யாரும் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். நான் ஆரத்திலேயே கலந்துக்க மாட்டேன். ஆரத்தியில் கலந்துக்காமல் என்னோட ரூமில் இருந்துக்கிட்டு என்னோட குட்டியால் இருந்துக்கிட்டு அனுஷ்டானத்தை மட்டும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அந்த சேவக்கா இருக்கும்போது எனக்கு என்னென்னா பிக்ஷை வீடு தேடி வந்துடும். அப்போ பிக்ஷை வீடு தேடி வரும்போது நான் பிக்ஷைக்காக வெளியில் போவேன். மாத்தியானிக்கத்துலேயே நான் என்ன பண்ணுவேன், ஆனந்தமாக என்னோட அனுஷ்டானத்தை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஈவினிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், கிளம்பி போய் ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்னோட அனுஷ்டானத்துக்கு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஆரத்தி நடக்கும். ஆரத்திக்கு எனக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். என்னன்னு கேட்டேன், ஏன் அப்படின்னா ஒரு ஆரத்தியில் கலந்துக்கிட்டீங்கனாலும் ரொட்டீனில் பிக்ஷாவில் கலந்துக்கிட்டா கூட உங்களோட அனுஷ்டானம் என்ன ஆகிடும், இதாகிடும். அப்போ அது மாதிரி பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அனுஷ்டானம் அதிகமாகும் போது ஹம்சன் என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா? ஹம்சனோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா போறதுக்கு போர் அடிக்குது, யாராவது கொண்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. பட்டினத்தார் வந்து சொல்லுவார், கொண்டு வந்து கொடுத்தால் உண்டேன், நான் போக மாட்டேன்
அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார். நான் ஊருக்குள்ளார பிக்ஷைக்காக போக மாட்டேன், இருந்த இடத்துலயே இருப்பேன், யாராவது கொண்டு வந்தா கொடுத்தா சாப்பிடுவேன். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா அஜகர விருத்தி. அஜகர விருத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? அஜகர அப்படின்னா என்ன அர்த்தம்? மலைப்பாம்புக்கு பேரு அஜகர விருத்தின்னு பேரு. மலைப்பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஹண்ட் பண்றதுக்கு வெளியிலாம் போகாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா மசன்னு உட்கார்ந்து இருக்கும். ரொம்ப சோம்பேறி. உடம்பு பெரிய உடம்பா, அது பாட்டுக்கு மெதுவா மூவ் ஆகும். எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும், அந்த பக்கம் ஏதாவது ஒரு ஆட்டுக்குட்டி வந்துச்சுன்னா அது பிராணசக்தி, ரொம்ப அதிகமான பிராணசக்தி அதுக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆடு வாயை திறந்து ஒரு சக் பண்ணி உள்ள இருக்கு. ஏன் தனக்கு பக்கத்துல வரதை மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அது இது பண்ணிக்கும். பிரயத்தனம் பண்ணி போய் வெளியில போய் ஹண்ட் பண்றதெல்லாம் அது நடக்காது. அதுக்கு பேர் என்னது? அஜகர விருத்தி. அந்த அஜகர விருத்தியில யாரு இருப்பா அப்படின்னா அம்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா அம்சர்கள்னா அம்ச தியானம் பண்றவங்க, ஓங்கார தியானம் பண்றவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சதா அம்ச தியானத்திலேயே ஓங்கார தியானத்திலேயே இருப்பாங்க. யாராவது வந்தா கொஞ்சம் பசிக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டு வாங்கிப்பாங்க, போக மாட்டாங்க. இது ரெண்டாவது வெரைட்டி, நிஷ்ட கூடும் போது. அப்ப குட்டீச்சகனுக்கும் பகூதகனுக்கும் மதுக்கர விருத்தி, ஹம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜகர விருத்தி. அதுக்கப்புறம் அடுத்தது பரமஹம்சன் போவான்ல, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நேத்தி பண்றதுல எல்லாம் போவான். அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பரமஹம்சனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அஜகர விருத்திக்கு அப்புறம் இன்னொரு ஒண்ணு இருக்கு, ஆகாச விருத்தி அப்படின்னு பேர். யாரு? ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டையில இருக்கும் போதெல்லாம், நீங்க ராமகிருஷ்ணரோட லைஃப் ஹிஸ்டரியை படிச்சீங்க அப்படின்னா தெரியும், யாராவது கொண்டு வந்து ஊட்டுனாதான் உண்டு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரயத்தனம், மனப்பாம்பாவது என்ன பண்ணுவோம்? பிரயத்தனம் பண்ணும். இந்த அஜகர விருத்தியில கொஞ்சம் பிரயத்தனம் இருக்கு, முயற்சி இருக்கு. ஆனா ஆகாச விருத்தியில வானத்திலிருந்து டொபுக்குன்னு தண்ணி விழுந்தா வாய்ப்பு திறந்து வச்சுக்க வேண்டியது, அதுவா விழுந்தாதான் உண்டு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பாத்தீங்கன்னா சமாதிக்கு போகும்போது என்ன அவங்க கேட்டீங்கன்னா, யாராவது பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரை எழுப்பி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. ஐயோ சாமி சாப்பிடாம இருக்காருன்னு. சந்திரசேகர பாரதி சுவாமிகளோட இடத்துல பாத்தீங்க அப்படின்னா குட்டியால வந்து அவரோட லைஃப் ஹிஸ்டரி படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சமாதி அபியாசம் இருக்கும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு சின்ன குட்டியா, சிங்கேரி போனீங்கன்னா பாருங்க, இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல, இருக்கும், கண்டிப்பா இருக்கும். அவரோட அதிஷ்டானம் பெருசா கட்டி வச்சிருக்காங்க, பேலஸ் மாதிரி. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சமாதி அபியாசம் பண்ணது ஒரு சின்னதா ஒரு இது இருக்கு. இப்ப யாராவது சமாதியை இப்ப சமீபத்துல போனீங்கன்னு தெரியல, போயிருந்தீங்கன்னா பாத்துருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கும். ஒரு சின்ன 6x8 ரூம் தான், சின்ன ரூம், ஒரு சின்னதா இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டோர், சின்னதா ஒரு இந்த விண்டோ டோர் வந்துட்டு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைக்கு ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா வைப்பாங்க. அதுல நிறைய நாள் எடுத்தே இருக்காது, நிறைய நாள் எடுத்திருக்க மாட்டார், ஏன்னா எப்போவாவது எடுப்பாராம். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வேலைக்கும் மாத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க பிளேட்டை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பசிச்சாதான் சாப்பாடு, சமாதியில இருந்து வெளியில வந்தா சாப்பாடு, தோணுச்சுன்னா இல்ல அப்படின்னா இல்ல. அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்திருக்கிறார்கள், நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதுக்கு பேரு ஆகாச விருத்தி அப்படின்னு பேர். இந்த விதமா இருக்கு. ஆச்சாரியர் அடுத்து ஆரம்பிக்கிறார். ததா அந்நியஸ்யாம் கண்டிகாயாம். அந்நியஸ்யாம்னா ஜாபால உபனிஷத்துல வேற ஒரு கண்டத்துல, ஜாபால உபனிஷத்துல வேற ஒரு கண்டத்துல, பாட்ட கண்டம்னு பேர் சாப்டரா இருக்கும். அந்த கண்டத்துல தத்திர பரமஹம்சா நாம இதி உபக்ரம்ய, பரமஹம்சர்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நாமத்தை சொல்லி, பரமஹம்சர்கள் யார் யாரு அப்படின்னு கேட்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமஹம்சர்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேரை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்பர்த்தகாதீன்னு பகூனு பிரம்மவிதோ. சம்பர்த்தக அப்படின்றவர்ல இருந்து ஆரம்பிச்சு உங்களோட பிக்ஷுகோ உபனிஷத்துல 5வது பேஜ்ல இந்த மந்திரம் அப்படியே இருக்கு. சில இதுல வந்து சிமிலரான மந்திரங்கள் இருக்கும். பிக்ஷுகோ உபனிஷத்துல அத பரமஹம்சா நாம அப்படின்னு இருக்கு. அதுல ஆரம்பிக்கும் போதே சம்பர்த்தக ஆருணி ஸ்வேதகேது ஜடபரத தத்தாத்ரேய வாமதேவ ஹாரீதக பிரபுத்தயோ அஷ்டௌ கிராசாம் ஸ்ரவந்தோ யோகமார்கே மோக்ஷமேவ பிரார்த்தயந்தே அப்படின்னு பிக்ஷுகோபனிஷத்துல தெளிவா 5வது பேஜ்ல உங்களுக்கு பரமஹம்சர்களை பத்தி கொடுத்துருக்கேன். அதே தான் இங்கேயும் ஜாபால உபனிஷத்து மந்திரமும் இதே மந்திரம் சொல்லுது. பரமஹம்சா நாம இதி உபக்ரம்ய சம்பர்த்தக ஆதீனு. சம்பர்த்தகர் ஜடபரதர் முதலிய அநேக ரிஷிகளை வந்து பாத்தீங்கன்னா பகூனு பிரம்மவிதோ, அநேக பிரம்மத்தை அறிந்தவர்கள்,
இப்ப கேள்வி வருது, பிரம்மத்தை அறிந்தவர்கள் என்ன அர்த்தம்? சிரவண மனனம் பண்ணிட்டாங்க, இன்னும் முக்தி அடையல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிரவண மனனம் பண்ணி ஞானிகளா இருந்தாங்க. அவங்க என்ன பண்றாங்க? பகூனு பிரம்மவிதோ ஜீவன் முக்த ஜீவன் முக்தான்னு உதாகிருத்திய, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அனுபூதியும் அடைஞ்சவங்களா ஆயிட்டாங்க. சாதனையில போயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அனுபூதியும் அடைஞ்சிட்டாங்க. தத்தாத்திரேயர் மாதிரியானவங்க அடைஞ்சவங்க என்ன பண்றாங்கன்னா அவ்யக்த லிங்காகா, அடையறதுக்கு முன்னாடியாவது ஒரு அனுஷ்டானம் இருக்கும். அடைஞ்சதுக்கு பிறகு என்ன எப்படி இருப்பாங்க? சுவாமி நம்ம சொல்றோமே தத்தாத்திரேயரை, இவங்க எல்லாம் பேர் சொல்றோம், எப்படி இருந்திருப்பாங்க அவங்க எல்லாம்? அஷ்டாவக்கிரர்ல இருந்து நிறைய பேர் பிரம்மத்தை அறிந்தவர்கள் ஜீவன் முக்தர்களா இருந்திருக்காங்க. எப்படி இருப்பாங்க? இதுதான் முக்கியமானது. அவ்யக்த லிங்கா, அவ்யக்த லிங்கம் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா வியக்தம்னா வெளிப்பட்டது, அவ்யக்தனா வெளிப்படாதது, வெளிப்படாத அடையாளங்களை உடையவர்கள். அப்ப என்ன அர்த்தம்? இவங்க படித்தும் பாமரனை போல் இரு. அவங்க ஞானிகள்னு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட என்ன இருக்காது? தெரியவே தெரியாது, எந்த அடையாளமும் இருக்காது, சாதாரணமா இருப்பாங்க. அவ்யக்த லிங்கானா, லிங்கம்னா அடையாளம், சின்னம். எந்த ஒரு வெளிப்பட்டு நான் ஞானியாக்கும் அப்படின்னு எதுவும் வெளிப்படாம, ஆமா, ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், உற்றார் வேண்டேன் அப்படின்னு வரிசையா சொல்றாருல, அதேதான். எவனும் பத்தி இதுல, ஏன்னா பிரம்மத்திலேயே சதா புத்தி நிலைச்சிருக்கு, தான் 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 தாண்டியே இருந்து. அப்ப இந்த மொத்த ஜெகத்தை பத்தி அவங்களுக்கு ஒரு அக்கறையும் இருக்காது. வஸ்திரம் போட்டிருப்பாங்க, வஸ்திரம் போட்டிருக்க மாட்டாங்க, குளிச்சிருப்பாங்க, குளிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேகத்தோட பிரஜையே இல்லை. அப்ப தேகத்தோட பிரஜையே இல்லாதவர்களா வந்து பாத்தீங்கன்னா எந்த அடையாளங்களும் இல்லாதவர்களா அவ்யக்த ஆச்சார, அடுத்த வார்த்தை சொல்லுது அவ்யக்த ஆச்சாரன்னு அர்த்தம். எந்த ஆச்சரணமும் வெளியில தெரியவே தெரியாது, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு வெளில தெரியவே தெரியாது. தண்டம் இருக்காது, சிகை இருக்காது, காவி வஸ்திரம் கூட இருக்காது. மெயின்டைன் பண்ணணும்ல காவி வஸ்திரத்தை. இப்ப நாங்க குட்டி சிக்கனா இருக்கிறதுனால மெயின்டைன் பண்றேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க கலர் போயிடுது. கொஞ்சோண்டு பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். இல்லை எங்கேயாவது ப்ரோக்ராம் போறோம் அப்படின்னா நல்ல பக்காவா வந்து பாத்தீங்கன்னா சின்மயானந்த சுவாமிகிட்ட வந்து ஒன்று கேட்டாங்க, நீங்க கோல்டுக்கு மூக்குப்பொடி டப்பா வச்சிருக்கீங்களே, மூக்குப்பொடி அடிக்கடி எடுத்து உள்ள போட்டுப்பாரு சின்மயானந்த சுவாமி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கோல்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா மூக்குப்பொடி டப்பா இப்பெல்லாம் இருக்கான்னு தெரியல. இப்பெல்லாம் நம்ம யாரும் மூக்குப்பொடி டப்பாவே பாக்குறது இல்லை. அப்பெல்லாம் ஒரு காலத்துல மூக்குப்பொடி டப்பா வச்சிருப்பாங்க, எல்லாரும் சின்னோண்டு டப்பா வச்சிருப்பாங்க, அதை எடுத்து எடுத்து உள்ள போட்டுப்பாங்க மேல மேலே. பழைய ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஆமா அதெல்லாம் போயிடுச்சு, பழைய ஜென்ரேஷன். அது கோல்டுல வச்சிருந்தாரு. அப்ப யாரோ ஒருத்தர் கேக்குறாங்க, நீங்க மூக்குப்பொடி, சன்னியாசிகள் மூக்குப்பொடி போடக்கூடாது, சரி மூக்குப்பொடி போடுறீங்க, அது வேற தங்கம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடாதுன்னு சன்னியாசிகள் விதி இருக்கு, நீ வந்து தங்கத்தையும் நீங்க வச்சிருக்கீங்க என்ன அப்படின்னா? சின்மயானந்த சுவாமி சொல்றாரு, தப்பான ஆன்சர், ஆபாசம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளவரா ஆன்சர் பண்ணார். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, உள்ள போறத பார்க்காத வெளியில வர்றத மட்டும் பாரு அப்படின்ட்டு. உள்ள போறத பார்க்காத வெளியில போறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எது உள்ள போகுதோ, முள்ளங்கி சாப்பிட்டா முள்ளங்கி வாசனை தான் வரும்ட்டாரு. முள்ளங்கி சாம்பார் பண்ணுங்க, நாங்க செய்யவே மாட்டோம், முள்ளங்கியே சாப்பிட மாட்டோம். நாங்க முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டோன்னு வச்சுக்கலாம், வாயெல்லாம் முள்ளங்கி ஸ்மெல்லா வரும். அப்ப உள்ள போறதுதான் வெளியில வரும். பாருங்க என்ன, பாருங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பாருங்க. சின்மயானந்த சுவாமி சொன்னார், உள்ள போறத பார்க்காத வெளியில வர்றதை மட்டும் பாரு அப்படின்னு. பரமஹம்சர் சொல்லிட்டாரு, முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டீங்கன்னா முள்ளங்கி வாசனை தான் வெளியில வரும், நீங்க உள்ள இன்டேக் என்ன பண்றீங்களோ அதான் வெளியில வரும். என்ன இதான பாருங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரமஹம்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆச்சரணமும் தெரியாது, வெளியில காவி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஐயோ, ஒரு காவி ட்ரெஸ் எவ்வளவு தெரியுங்களா உங்களுக்கு? எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தயானந்த ஆசிரமத்துல பயன்படுத்துற காவியோட இது எவ்வளவு யோசிச்சு பாருங்க. ஒரு வேஷ்டி வந்து பாத்தீங்கன்னா பழைய ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2900 ரூபாய், 2990 ரூபாய் வேஷ்டி. அங்கவஸ்திரம் வந்து 1900 ரூபாய். எவ்வளவு செட்டா வாங்கினீங்கன்னா ஒரு 4000 ரூபாய் கிட்ட வந்துடும். இப்போ பழைய ரேட்டு இப்போ எவ்வளோன்னு தெரியல. 2 கடை 3 கடையில் மட்டும் தான் தெரியும். சென்னை சில்க்ஸ்ல கிடைக்கும், அப்புறம் வேற ஏதோ ஒன்று கிடைக்கும் நல்லியில். ஆமாம், அது லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு பார்டர் வேற போட்டிருக்கும். அந்த ஃபேண்டா கலர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எங்களெல்லாம் பார்த்தா பிச்சைக்காரன்னு நினைப்பாங்க, ஏன்னா நாங்களாம் மண்காவி போடுறவங்க.
இந்த மண்காவியை பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இது வந்து கிளாரா இருக்காது, ஒரு மாதிரி டல்லா இருக்கும், பிச்சைக்காரன் மாதிரி தான் இருக்கும். நாங்களாம் பிச்சைக்காரன் தானே. அப்போ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேடே வேற மாதிரி இருக்கும், ஒரு கார்பரேட் ஒரு இதோட. பார்த்தீங்க அப்படின்னா அயன் பண்ணுவாங்க. நிறைய சாதுக்கள் வந்து அயன் பண்ணிலாம் போடுவாங்க. நீங்கள் நினைப்பீங்க என்னடா அது, சன்னியாசிகள் அயன் பண்ணுவாங்க, டை போட்டுப்பாங்க, எல்லா காரியங்களும் நடக்கும். பக்கத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அப்போ எப்படி சாதுக்களை வந்து பார்த்தீங்கன்னா நானும் நீங்களும் ஒன்று தான் அப்படின்ட்டுருவாங்க. நம்ம சாதுக்களுக்கும் கிரகஸ்தர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? தபஸோ இல்லை அப்படின்னா அது மாதிரி ஆயிடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சொல்றாரு அவ்யக்த ஆச்சாராக, மெயின்டெனன்ஸ்லாம் இருக்காது, வஸ்திர மெயின்டெனன்ஸ்லாம் இருக்காது, எந்த ஆச்சரணங்களும் இருக்காது. என்ன இருக்கும் உள்ளுக்குள்ளார? அகம் பிரம்மாஸ்மி மட்டும்தான் இருக்கும். வேற எந்த ஆச்சரணத்தையும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பிரதாயம் இந்த ஆச்சரணம் பண்றாரு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் அனுன்மத்தா, உடனே நீங்க வந்து சொல்லலாம் ஒருவேளை உன்மத்தம் பிடிச்சவரோ பைத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுன்மத்தாக வந்து எப்படின்னா பைத்தியம் இல்லை. எல்லாம் ஊர்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணமா இருந்தா ஒருத்த மட்டும் ட்ரெஸ் போட்டாலும் எப்படி இருக்கும்? பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜீவன் முக்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த உலகம் எல்லாம் போய் நான் மட்டும் சத்தியம், இது நான் தான் இது எல்லாம் அப்படின்ற ஞானத்தோட இருப்பான். அவன் என்ன எப்படிப்பட்ட ஆளு? ஊரெல்லாம் பைத்தியம், ஆனா இவன் பைத்தியம் இல்லை. ஆனா பார்வைக்கு எப்படி தெரியும்? இவன் பைத்தியம் மாதிரி தெரியுமா? ஆனா இவன் பைத்தியமா அப்படின்னா இவன் பைத்தியம் இல்லை, உன்மத்தன் இல்லை. ஆனா உன்மத்தவத்து ஆச்சரந்தக, பைத்திய மாதிரி ஆச்சரணம் பண்ணுவாங்க. நிறைய பேர் இருக்காங்க இங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பைத்திய மாதிரி இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்ப்போம் ஏதோ பைத்தியம் பண்ணிருக்கு அப்படின்னு, உள்ள என்னன்னு தெரியவே தெரியாது. அதனாலதான் நாங்க எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்நார்மலா இருந்தா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த விமர்சனமே பண்ண மாட்டோம். நாங்க எந்த விமர்சனம் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியாதுல்ல யார் உள்ள இருக்கான்னு தெரியாது. நம்ம வெளியில இருக்கிற ஆச்சரணத்தை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா உள்ள யார் இருக்கானே தெரியாது உங்களுக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உன்மத்தர்கள் இல்லை, ஆனால் உன்மத்தர்களை போல நடந்து கொள்வார்கள். யாரு? இது வித்வத் சந்நியாசினோ தர்ஷிதாக. இந்த விதமா வித்வத் சந்நியாசிகளை வந்து பாத்தீங்கன்னா பத்தி குறித்து சொல்லப்பட்டிருக்கு ஜாபால உபனிஷத்துல. இதோட இங்க நிக்கட்டும், நாளைக்கு மீதிய பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர் ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. சரி, இதெல்லாம் எதுக்காக இவ்வளோ படிச்சு எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து நல்லா புரிஞ்சுங்க. ஒரு ஸ்லோகத்தை வந்து ஆச்சாரியார் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்துகிறார் பிருகதாரண்யத்தில் பிரம்மசூத்திரத்துலலாம். அக்கே மதுவிந்தேத அக்கே மதுவிந்தேத கிமர்த்தம் பர்வதம் பிரஜேத். அக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீட்டோட முற்றம் இருக்குல்ல, தோட்டம். இப்போ எனக்கு வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மாமரம் இருக்குது, வில்வ மரம் இருக்குது, நிறைய செண்பக மரம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா சமயத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய தேன்கூடு வந்து பார்த்தீங்கன்னா வில்வ மரத்தில் ஒரு தேன்கூடு கட்டிடுச்சு. அதுக்கு பேர் என்ன பேருனா அக்கே மதுவிந்தேத. என்னோட வீட்டு தோட்டத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேன் கூடு கட்டி தேன் கிடைக்கும் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணலாம். வீட்டுக்காரம்மா என்ன பண்ணாங்க, ஹவுஸ் ஓனரம்மா ஒரு 2 ஆளை கூப்பிட்டாங்க. அந்த அமாவாசை நல்லா பெருசாக ஆகி அமாவாசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியாக இருந்துச்சு, தேன் நிறைய ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு புகை மூட்டத்தை போட்டாங்க, 2 பேர் வந்தாங்க, அழகாக கட் பண்ணி எடுத்து தேன் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே கிடச்சிருச்சு. அக்கே மதுவிந்தேத, தோட்டத்திலேயே தேன் கிடைக்கும் அப்படின்னா கிமர்த்தம் பர்வதம் பிரஜேத். வீட்லயே தேன் கூடு இருக்கு அப்படின்னா எவனாவது மலை ஏறுவானோ? எவனாவது மலை ஏறி தேன் பறிப்பானோ? ஏன்னா மலத்தேன் எடுக்கணும் அப்படின்னா கயிறு கட்டி தொங்கணும். அவ்வளோ ஈஸியான மலத்தேன் எடுக்க முடியாது. நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூடியூப்ல வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மலத்தேன் எடுக்கணும். ஏன்னா பெரிய பெரிய தேனி மலத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தேனியாக இருக்கும். ஒன்று கொட்டுச்சுன்னா அவ்வளோதான்,
நிறைய தேனி வந்து பார்த்தீங்கன்னா குட்டிச்சுன்னா உயிர் போயிடும். அது மாதிரி இருக்கிற தேனீகள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கணும். மலை தேனுக்கு எதுக்கு நான் திருவண்ணாமலையில் அங்கங்கே கட்டியிருக்கோம். திருவண்ணாமலை நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை, தேன் நிறைய தேன் கூண்டு இருக்காங்க மலைக்கு மேலே. பக்கத்தில் போனீங்கன்னா தெரியும், அங்கங்கே மலையை ஒட்டி ஒட்டி அதுலேயே சேர்ந்து இருக்கும். ஆனால் போய் எடுக்கலாம் முடியாது நம்மளால. அப்படி எடுக்கணும்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வீட்டிலேயே தேன் தோட்டத்தில் இருக்குன்னும் போது எவன் வந்து பார்த்தீங்க அப்போ என்ன மலை எதுக்கு ஏறணும்? கிமர்த்தம் பர்வதம் பிரச்சனை, எதுக்குப்பா நீ மலை ஏற போற? இஷ்டஸ்ய அர்த்தஸ்ய சம்பிராப்தவ், இஷ்டஸ்ய அர்த்தஸ்ய சம்பிராப்தவ். நான் இஷ்டப்பட்ட வஸ்து, நான் இச்சைப்பட்ட வஸ்து எனக்கு அவைலபிளா பக்கத்திலேயே அவைலபிளா இருக்கு அப்படின்னா கோ வித்வான் எத்தனமாச்சரேத், கோ வித்வான் எத்தனமாச்சரேத். எந்த ஒரு புத்திசாலியானவன் வேற எதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவான, வேற ஏதாவது அடையிறதுக்கு? அப்போ இப்ப நம்ம எழுதிக்கிட்டு இருக்கிறது யாரு? வித்யாரண்ய சாமி. இதெல்லாம் அனுஷ்டானம் பண்ணவங்க. பிக்ஷுகோபனிஷத்துல ஒவ்வொருத்தரை பத்தி எத்தனை பேர் என்னென்ன அனுஷ்டானத்துல இருந்தாங்கன்னு ஒவ்வொரு சன்னியாசிகளை பத்தியும் சொல்லியிருக்கோம், பெரிய பெரிய ரிஷிகள். இப்ப நமக்கு கேள்வி வருது என்னன்னு கேட்டீங்கன்னா, புரிஞ்சா போதும் அப்படின்னு ஒரு எளிமையா ஒரு வேதாந்தத்துல மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா, அப்ப பெரியவங்க வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலிகள் ஏதாவது கஷ்டப்படுத்திருப்பாங்களா? தானும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துறதுக்கு யாராவது சைக்கோவா? இந்த ரிஷிகள்லாம் கொஞ்சம் சைக்கோ மாதிரி இருக்குல்ல, இது மாதிரிலாம் யாராவது பண்ணுவானா? அப்படிதானே தெரியும். ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா, எளிமையா ஒண்ணு கிடைச்சதுன்னா கஷ்டமான உபாயத்தை எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அப்போ பாகவதமா இருக்கட்டும், இல்ல ஸ்மிருதிகளா இருக்கட்டும், ஸ்ருதிகளா இருக்கட்டும், கீதையா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சாதனை முறைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மார்த்த காமத்துக்கே நம்ம ரொம்ப அதிகமா கஷ்டப்படுறோம். இந்த தர்மார்த்த காமத்தை காட்டிலும் பரம புருஷார்த்தமா இருக்கிற மோட்சத்துக்கு இன்னும் அதிகமா தான் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். யாராவது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சா போதும் வேதாந்தம் அவ்வளவுதான் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா நம்பாதீங்க. அப்படின்னா ஏன்னா ஸ்ருதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார் சங்கரர், துர்லபம் துர்லபம். பாடம் ஈஸி. இப்போ உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? உட்காந்து 1.5 மணி நேரம் பாடம் கேட்க போறீங்க, அவ்வளவுதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கழுத்தை பிடிச்சி நடிச்சு நீங்க எல்லாத்தையும் ஒரு வேளை சாப்பிடணும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணும், இது மாதிரிலாம் நான் எங்கேயும் சொல்லவே இல்லை. அப்போ பாடம் கேட்கறது ஈஸி, கம்பேர் ஸ்டடிஸ் பண்றது ஈஸி. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போக ஆரம்பிச்சிங்கன்னா இதெல்லாம் அப்படியா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா புரிஞ்சுங்க. புரிஞ்சா போதும் அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்படுத்தணுன்ற அவசியம் இல்லவே. இதான் விஷயம். ஹரி ஓம்.